அன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொல்காப்பிய கேள்வி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பயனை எல்லாரும் துய்க்க வேண்டும். தமிழ் பிழையின்றி எழுதப் பெற வேண்டும். தமிழ் இலக்கண கல்வி ஓங்கி வளர வேண்டும். இவையே நம் குறிக்கோள். பல ஆண்டுகளாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இலக்கணம் என்பது சரியாக கற்பிக்கப்படாமல் இருக்கக்கூடிய குறையினை நாம் நினைக்க வேண்டும். அதனை கற்பிக்கக்கூடிய ஈடுபாடும் கற்றுக்கொள்ளுகின்ற ஈடுபாடும் இல்லாமல் ஒரு கல்வி திட்டம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய குறை என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அயற்புலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்கள் எல்லாம் தொடக்க நிலையிலிருந்து கற்பிக்கின்ற போதே இலக்கண கூறுகளையும் பாடத்தோடு இலக்கியத்தோடு சேர்த்து கற்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிக்கு இந்த வகுப்பு பெரிய துணையாக இருக்கும் என்று கூறி நாம் இப்போது புள்ளி மயங்கியல் பார்க்கிறோம். புள்ளி என்றால் மெய்யெழுத்து என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த மெய்யெழுத்தை ஈராக உடைய ஒரு சொல் ஏனைய எழுத்தோடு ஏனைய எழுத்தை முதலாக கொண்டிருக்கக்கூடிய சொல்லோடு சேருகின்ற போது என்னென்ன மாற்றங்களை பெறும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் மகர ஈறு பற்றி, மகர ஈறுன இம், மகர ஈறு பற்றி நாம் காண்கின்றோம். அதுல நாம் சென்ற வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம் என்றால், மகர ஈற்றை உடைய சொல் அல்வழியில் வந்தால், அல்வழி வேற்றுமை என்பதனை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். வேற்றுமை என்பது இரண்டு சொற்களையும் விரித்து பார்த்தால் நடுவிலே ஒரு வேற்றுமை உருவு இருக்கும். அது வேற்றுமை தொகை. அந்த உருவு வெளிப்பட்டிருந்தால் அதற்கு பெயர் வேற்றுமை விரி. இவ்வாறு வருவது வேற்றுமை என்று சொல்லப்படும். ஐ, ஆல், கூ, இன், அது, கண் என்ற வேற்றுமை உருவுகள் நடுவிலே தொக்கி இருக்குமானால் அது வேற்றுமை தொகை. அந்த வேற்றுமை தொகையில் சொல்லுகின்ற போது சொற்களுக்கு இடையிலே தோன்றல், தெரிதல், கெடுதல் என்ற மூன்று வகையில் விகாரங்கள் ஏற்படக்கூடும் அல்லது இயல்பாக இருக்கக்கூடும். அதனை நாம் வேற்றுமை இடையிலே ஒற்று மிகுதல், மிகாமை என்று நாம் பார்த்தோம். அல்வழி என்றால் இரண்டு சொற்களையும் பிரித்து பார்க்கிற போது நடுவில் எந்த வகையான வேற்றுமை உருவும் இல்லை. வேறு நடுவில் எந்த சொல்லையும் நாம் புகுத்தி பார்க்க வேண்டியதில்லை என்ற நிலைக்கு பெயர் தான் அல்வழி. அதாவது வேற்றுமை அல்லாத வழி என்று அதற்கு பொருள். மரக்கிளை என்று சொல்லுகிற போது அது வேற்றுமை. மரத்தினது கிளை ஆறாம் வேற்றுமை தொகை. மரம் கூட்டல் கிளை அப்படின்னு சொன்னா நடுவுல வருமா வராதா, ஒற்று மாறுமா மாறாதா என்ற வினாக்கள் வறுமையானால் அதற்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. வேற்றுமையில மகர ஈறு வந்தால் அந்த மகர ஈறு கெட்டு இன எழுத்து மிகும்னா, கிளைன்னா இக்கு, அந்த மரக்கிளை என்று அது. இதுதான் வேற்றுமையில மிகும் என்பதற்கு, மகர ஈற்றில் மிகும் மாறும் என்பதற்கு, மகரம் கெட்டு பல்லொற்று வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம். மரம் சிறியது என்று சொல்லுகிற போது எந்த விதமான உருவும் இல்லை, அதுதான் அல்வழி. பெரும்பாலும் அல்வழி எல்லாம் அப்படிதான் வரும். மரம் சிறியது, மரம் பெரியது, மரம் விழுந்தது, மரம் ஓங்கிற்று, மரம் கிளைத்தது, இப்படி எல்லாம் வருவதெல்லாம் அல்வழி. இதுதான். இந்த எடுத்துக்காட்டுகளை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் முன்பு பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது அல்வழியில மரம் என்ற சொல், அதாவது மகர ஈற்று சொல் வருகிற போது அல்வழி எல்லாம் மெல்லெழுத்தாகும் என்று நாம் பார்த்தோம். மரம் குறிது, மரம் சிறியது, இஞ்சுன்னு வரும். மரம் சிறியது என்று வரும். அதே போல நலம் கேட்டான், நலம் கூட்டல் கேட்டான் என்றால் நலங்கேட்டான் என்று வர வேண்டும். அது மகர ஈறு மெல்லெழுத்தாக மாறும் என்று. மகரமும் ஒரு இதுதான்,
மெல்லெழுத்து தான். இருந்தாலும் அந்த மகரம் நீங்கி அந்த இடத்துல வேறொரு மெல்லெழுத்து வரும் என்பதனை பார்த்தோம். அடுத்தபடியாக ஒரு இன்றியமையாத ஒரு சொல்ல பார்க்கிறோம். அந்த சொல் இன்றைக்கு வேறு வகையாக வழங்கி வருகிறது. மொழி காலந்தோறும் பல மாற்றங்களை சந்திக்கும். அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல இலக்கணம் சில மாற்றங்களை எய்தும். அந்த நிலையில் அகம் கூட்டல் கை, ஏன் அகம்னு சொல்லுகிறோம்? இங்க மகர ஈறு, மகர ஈற்று சொற்களுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொல்காப்பியத்துல என்ன பெரிய சிறப்பு என்றால், சில புணர்ச்சிகளுக்கு பொது விதி சொல்லுவார். சிலவற்றிற்கெல்லாம் சில சொற்களையே எடுத்துக்கொண்டு சொல்லுவார். இன்ன சொல்ல இவ்வாறு மாறும், இன்ன சொல்ல இவ்வாறு கெடும், இன்ன சொல்ல இவ்வாறு திரியும் என்றெல்லாம் சொல்லுவார். பொது விதிகள்ல சொல்லுவார். பெரும்பாலும் இரண்டு சொற்கள் சேருகிற போது தோன்றல், தெரிதல், கெடுதல் என்று 3 வகையான விகாரமும் இயல்பு என்ற விகாரம் இன்மையும் பெறப்படும் என்பதெல்லாம் பொது விதி. அப்புறம் ஒவ்வொரு சொல்லுக்கும் எடுத்துக்கொண்டு சொல்லுவார். அதே போல சொல்லிக்கொண்டே வருகிற போது அகம் கூட்டல் கை என்று வந்தால், அகம் கை என்று வருகிற போது அகமன் கிளவிக்கு கை முன் வரினே வந்தால் முதநிலை ஒழிய முன்னவை கெடுதலும். வரைநிலை அன்றே ஆசிரியர்க்க. இந்த நூற்பாவில இருக்கிற ஒரு செய்தி மிகவும் கவனிக்கத்தக்கது. அகம்ங்கிறதுல முதநிலை ஒழிய அக என்பது இது நீங்க, மற்றவை எல்லாம் முன்னவை கெடுதலும். மகரம் கெட்டு போய்விடும். முதநிலை ஒழிய முன்னால் இருக்கிற அ நிற்கும், மற்றவை கெடுதலும். வரநிலை என்றே அது நீக்கப்படாது. ஆசிரியர்க்க, இதுதான் கவனிக்கத்தக்கதுன்னு சொன்ன. ஆசிரியர்க்குன்னு இருக்கணும். ஆசிரியர்க்குன்னு இருந்தா குற்றி எழுகிறோம், அன்றோட குற்றி எழுகிறோம். ஆசிரியர்க்கு கடைசியில கூ, அந்த ஊ இருக்க, அது குற்றி எழுகிறோம். அதை என்ன செய்தாருங்க? ஆசிரியர்க்க, அந்த உகரம் கெட்டு போய்விட்டதுங்க. இவ்வாறு செய்யுள்ள சில இடங்கள்ல வரும். புறநானூற்ற ஒரு இடத்துல வந்திருக்கு. அதை இங்கே தொல்காப்பியர் இங்கே இந்த நூற்பாவில காட்டுகிறார். ஆசிரியர்க்கு என்பது ஆசிரியர்க்க என்று நின்றது. வரநிலையின்றே ஆசிரியர்க்க. ஆசிரியர்களுக்கு இவ்வாறு சொல்லுகின்ற காலத்தில் அகம் என்பதிலே ஆ என்ற ஒன்று நிற்க, மற்றவை கெட்டுப்போதல் இயல்பு. இந்த கெட்டுப்போதல்னா தமிழ்நாட்டில் 2 வகையான பொருள் அது வழங்குகிறது. இப்பவும் தென் மாவட்டங்கள்ல அது கெட்டு போய்விட்டதுன்னா தொலைந்து போய்விட்டது என்று பொருள், நீங்கி போய்விட்டது என்று பொருள். சில மாவட்டங்கள்ல அது பழுதாகிவிட்டது என்று பொருள். என்னுடைய மணிப்பொறி கெட்டு போய்விட்டது என்றால் 2 பொருளும் வச்சுக்கலாம். அது காணாமல் போய்விட்டது என்று சொல்லலாம், அல்லது பழுதாக போய்விட்டது என்று சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கி போய்விட்டது, தொலைந்து போய்விட்டது என்று பொருள். வரநிலை இன்றைய ஆசிரியர்க்க மெல்லெழுத்து மிகுதல் ஆவையினான. ஆ கூட்டல் கைன்னு தான் இருக்கு. இப்ப நடுவுல மெல்லெழுத்து வரும். என்ன மெல்லெழுத்து வரும்? அந்த ககரத்திற்கு இனமான மெல்லெழுத்து வரும். கைங்கிறதுல இருக்கிற ககரத்துக்கு இனமான மெல்லெழுத்து வரும். அப்படியானால் அங்கை என்று ஆகும். இதுல கெட்டு முடிதலும் உண்டு, கெடாத முடிதலும் உண்டுன்னு உரையாசிரியர் எழுதினார். அகம் கூட்டல் கைங்கிறது அகங்கை என்றும் ஆகலாம், கெடாமல் அகங்கை என்றும் ஆகலாம், கெட்டு அங்கை என்றும் ஆகலாம். அங்கைன்னா உள்ளங்கை என்று பொருள். இப்ப இந்த காலத்துல அங்கைங்கிறத உள்ளங்கை என்று சொல்லுவோம். அங்கை நெல்லி அதன் பயம் ஆதலால், அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்குகிறதுன்னா அது என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி? எத்தனை விளக்கம் அதுக்கு சொல்லிட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனின்னா கையில உள்ளங்கையில நெல்லிக்கனியை வைத்து பார்த்தால் அதில் ஓடுகின்ற நரம்புகள் எல்லாம் தெளிவாக தெரியும். அது பொருள் அல்ல, அது பொருள் அன்று. ஏனென்றால் கையில எந்த காயை எடுத்து வைத்தாலும் கனியை எடுத்து வைத்தாலும் கண்ணுக்கு நன்றாக அது புலப்படும். நெல்லிக்காயை கையில் வைத்திருந்தாலும் சரி, அல்லது வேறு எதிரே இருக்கக்கூடிய பலகையில் வைத்திருந்தாலும் அது புலப்படவே செய்யும்.
அங்கை நெல்லி அதன் பயம் ஆதலால் என்றால், மரத்தில் இருக்கின்ற ஒரு நெல்லிக்கனி நம்முடைய கையில் கிடைத்தால் எப்படி நமக்கு உரிய பயனை தருமோ அது போலன்னு பொருள். அதே நெல்லிக்காயை சொல்ல வேண்டும் என்றால் அதில் ஒரு வரலாறு இருக்கிறது என்பதுதான். என்றால் இந்த நெல்லி, இந்த அங்கை நெல்லி என்று சொல்லுவது இயல்பான நெல்லிக்காயை இல்லை. பிறகு வேற எந்த நெல்லிக்காயை? உண்டாரை நெடுங்காலம் வாழ வைக்கக்கூடிய நெல்லிக்கனியை. அந்த நெல்லிக்கனி பெரிய மலையகத்து விடரின்கண், மலை பிளவின்கண் ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு மரத்திலே தோன்றிய கனி. அது அவ்வை போன்ற ஒரு முதியவளுக்கு கிடைக்கக்கூடுமா? அவள் ஏறி பறிக்க முடியுமா? அதை ஒரு வீரன், ஒரு கொடையாளி பறித்து கொண்டு வந்தான். கொண்டு வந்து ஆதல் நின்னகத்தை அடக்கி காதல் நீங்க எமக்கு இந்தனையே என்று புறநானூறு கூறும். அதனால் வருகின்ற பயனை சொல்லாமல் எனக்கு என்னுடைய கையிலே கொடுத்தாய். இப்போது என் கையிலே அந்த நெல்லிக்கனி கிடைத்தது. அதனை உண்ட பிறகு அதனுடைய சிறப்பை சொன்னார். ஆகவே பெருதற்கரிய நெல்லிக்கனியை என்னுடைய கையிலே பெற்று அதனுடைய பயனை நுகர்ந்தார் போல என்பது இப்போது விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கை நெல்லி அதன் பயம் ஆதலால் என்று செய்யுளிலும் சொல்லப்படுகிறது. அந்த அகம் கை, உள்ளங்கை, உள்ளங்கை என்று வர வேண்டும். கெட்டு முடிதலும் உண்டு, கெடாத முடிதலும் உண்டு என்று எழுதுவதனால அங்கை என்று எழுதலாம், அகங்கை என்று எழுதலாம் என்பது இந்த நூற்பாவால் பெறப்படுகின்ற செய்தியாகும். அடுத்து, இது ஒரு இன்றியமையாத ஒரு சொல். இந்த சொல் இன்றைக்கு வழக்கில் இல்லை. இளம் என் கிழவிக்கு இளம் என்ற சொல், அந்த சொல்லுக்கு படு வருகாலை, படு என்ற சொல் சேர வருகின்ற போது இளம் கூட்டல் படு. இந்த படுங்கிறது முதல்நிலை நீண்டா பாடுன்னு ஆகும். படுதல் என்பது தொழிற்பெயர். அந்த படு என்பது தொழிற்பெயர்களுடைய முதநிலை. இது ஒரு நல்ல இலக்கணம். இதை நன்றாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். படுதல் என்பது செய்தல் என்பது போல ஒரு தொழிற்பெயர். அந்த படுதல்ல அல்லு ஈறு எடுத்து விட்டீர்களானால் அது அதனுடைய முதநிலை, அதாவது பகுதி. படு என்பது படுதல் என்னும் தொழிற்பெயரினுடைய முதல் நிலை. அந்த படு என்பதுல முதல் எழுத்து நீண்டால் பாடு என்று ஆகும். அது முதல் நிலை நீண்டது. அது ஏழைப்படும் பாடு. பாடுன்னா துன்பம். இங்க இளம்படு இன்மையாகிய துன்பம். பொருள் இல்லை என்ற ஒரு வறுமைப்பாடு. வறுமை பாடுன்னு வருது பாருங்க. வறுமைப்படுதல் என்பது வறுமைப்பாடுன்னு ஆச்சு. இந்த இளம் என்ற சொல், இளம் அப்படின்னு சொல்லுகிற போது அதுக்கு இலக்கணம் குறிப்பு யாராவது கேட்டா அப்படி சொல்லணும். நீங்க இளம், யாம் பொருள் இளம், யாம் வீடு இளம், யாம் கல்வி இளம் என்று சொல்லுகிற போது கல்வியை பெற்று இருக்கவில்லை என்று பொருள். இளம் தன்மை, பன்மை, குறிப்பு, வினைமுற்று. இளம் என்றால் தன்மை, பன்மை, குறிப்பு, வினைமுற்று என்று சொல்ல வேண்டும். யாம் இளம், எங்களுக்கு இல்லை. இந்த இல்லைங்கிறது அதேதான், குறிப்பு வினைமுற்று தான். இந்த இல்லைங்கிறது உண்டுங்கிறது ரொம்ப வசதியான குறிப்பு வினைமுற்றுகள்னு நான் சொல்லியிருக்கிறேன். என்ன வசதின்னு கேட்டா, எந்த பாலுக்கும் எந்த திணைக்கும் இந்த இல்லை உண்டுங்கிறது வந்துடும். அதனால்தான் நன்னூலார் சொன்னார் பிற்காலத்துல, உண்டு இல்லை என்பன ஐம்பால் மூவிடத்தன. 5 பாலுக்கும் வரும், 3 இடங்களையும் வரும். நேற்று இல்லை, இன்று இல்லை, நாளை இல்லை, 3 இடத்துலையும் வருது. 3 காலத்துக்கும் வருது. அதே போல 3 இடத்துக்கும் வரும். எப்படி வரும்? யான் இல்லை, நீ இல்லை, அவன் இல்லை, அவள் இல்லை, அவர்கள் இல்லை என்று இப்படி எல்லாவற்றுக்கும் வருவதனை நாம் சொல்லுகிறோம். அது வசதியான 2 குறிப்பு வினைமுற்றுகள். இந்த உண்டு இல்லைங்கிறது, இந்த உண்டு இல்லைங்கிறத குறிப்பு வினைமுற்றுகள் என்பதை தெளிவாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவற்றுக்கு ஈடாக பிற்காலத்தில் வேறு சொற்கள் நமக்கு கிடைக்கவில்லை. இவற்றை உருவாக்கி என்ன செய்தார்கள் என்றால், பழைய காலத்தில் யான் இளம், நீ இளை, அவன் இளம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த நிலையை மாற்றி யான் இல்லை,
நீ இல்லை அவன் இல்லை, யான் உண்டு நீ உண்டு அவன் உண்டு என்றெல்லாம் நாம் பொதுப்பட சொல்லுவதற்குரிய வசதியான 2 குறிப்பு வினைமுற்றுகளை நாம் பெற்றோம். அவற்றை இடைக்கால இலக்கண ஆசிரியர்கள் நமக்கு தந்தார்கள் என்பது வரலாறு. இப்போது இளம் என்பதற்கு படு என்று அந்த சேர்கிற போது, இப்போது படு என்பது என்ன? அது தொழிற்பெயரினுடைய முதல்நிலை. படுதல் என்னும் தொழிற்பெயரினுடைய முதல்நிலை. இளம் என்பது படு என்று வருகிற போது நிலையலும் உரித்தே செய்யுளான இளம்படு என்று செய்யுள்ள வரும். அப்படியே இருக்கும். அது எந்த விதமான கெடுதலும் பெறுவது இல்லை. மகர ஈறு கெடாது நிலைத்தலும் உரித்து. அதனால மகர ஈறு கெட்டு போகாது அது அப்படின்னு சொன்னார். இளம் படு என்பது இளம்படு என்று அப்படியே இருக்கும் அப்படின்னாரு. இளம்படு புலவர் அப்படின்னா அதாவது பொருள் இன்மையினை நிலையாக பெற்றிருக்கக்கூடிய புலவர்கள், பொருள் இன்மையினை இயல்பாக பெற்றிருக்கின்ற புலவர்கள் இளம்படு புலவர். இந்த வறுமைப்பட்ட புலவர்கள் என்று இதற்கு பொருள். சில சமயத்துல இந்த இளம்படுங்கிறது முதல்நிலை நீண்டு படுதல் என்ற தொழிற்பெயர் முதல்நிலை நீண்டு பாடு என்று ஆகும் என்று சொன்னேன். அதே போல இளம்பாடு என்று ஆகும். இளம்பாடு என்று ஆகும் எங்க வருகிறது கேட்கலாம். புலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானு தரும். அருமையான 2 அடிகள். இந்த சிலப்பதிகாரத்துல இந்த இடம் மிக மிக இன்றியமையாது. கோவலன் மாதவியோடு ஊடல் கொண்டு, என்ன ஊடல் கொண்டுன்னு நான் சொல்லுகிற போது நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஊடல் என்பது ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு. தலைவி ஊடலையே பெரிதும் பேசுகின்ற இலக்கியங்கள் தலைவனும் ஓரொரு கால் ஊடப் பெறுவான் என்பதனை காட்டும். அதற்கு இந்த இடம் எடுத்துக்காட்டு. மாதவியோடு ஊடல் கொண்டு எழும் என்று எழாது உடன் எழாது அவளை பிரிந்து வந்தான். பிரிந்து வந்த கோவலன் கண்ணகியை நாடி வருகின்ற போது அவன் சொல்லுகிறான், குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானு தரும். திருக்குறள் மாதிரி இருப்பாருங்க அழகா. குலம் தந்த உயர்ந்த பெரும் பொருளை எல்லாம் நான் தொலைத்து விட்டேன். இளம்பாடு இளம்பாடு அவற்றையெல்லாம் இன்மையாக போக்கிய இல்லை என்று ஆகிய அந்த நிலை நானு தரும், நாணத்தை உண்டாக்கும். நானு தருங்கிறான். நான் என்பது வெட்கம், அதுல உகரம் சேர்ந்தது. சொல் எளிமைக்காக நானு தரும், அது எனக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னான். உடனே என்ன சொன்னா, அதுக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் கண்ணகி ரொம்ப சுருக்கமாக பேசுகின்ற இயல்புடையவள் கண்ணகி என்பதற்கு இந்த இடம் ஒரு எடுத்துக்காட்டு. அவன் பேசுகின்ற பல சொற்களுக்கு 1-2 சொற்களை விடையாக சொல்லுகின்ற இயல்புடையவள் என்று இளங்கோடிகள் காட்டுகிறார். அது ஒரு பாத்திர உருவாக்கத்தின் சிறப்பு. இது எப்படி வருகிறது? இளம்பாடு நானு தரும் அவன் சொன்னான். உடனே சிலம்பு உள பொன்மின், சிலம்பு உள கொள்க. சிலம்பு உள அங்கதான் இருக்கிறது. சிலம்பு உலகுன்னு சொல்லல. உலகுன்னா ஒரு சிலம்புன்னு பொருள். சிலம்பு உள அப்படின்னு சொன்னா 2 சிலம்புகள் என்று பொருள். 2 சிலம்புகளுக்கு மேல இருப்பது வழக்கு இல்லை. அதனால சிலம்பு உள அப்படின்னு இருக்கு. சிலம்பு உள கொள்க அப்படின்னாரு. எல்லாம் போல இன்னும் கொஞ்சம் என் கையில இருக்கு, இந்த சிலம்பு இருக்கு, காலில் இருக்கு, அந்த சிலம்புகளை கொள்க, சிலம்புகளை கொள்க, 2 சிலம்புகளை கொள்க அப்படின்னு இந்த இடத்திற்கு பண்டைய ஆசிரியர்கள் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுவார். அவன் சொன்னானா, குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்தது அப்படின்னு. ஒரு பெரிய குன்று ஒரு செல்வத்தை வைத்து விட்டு போயிருந்தார்கள் என் முன்னோர்கள், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று அவன் சொன்னானா. அதுக்கு இவ சொன்னாலாம் சிலம்பு உலன்னு. இந்த குன்றம்ங்கிறது மலைன்னு ஒரு பொருள், அதே போல சிலம்புங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, அதுக்கும் மலைன்னு பொருள். அது சிறிய மலைன்னு பொருள். குன்றமே போய்விட்டது அப்படின்னு ஒண்ணு கவலைப்படாத,
சிலம்பு இருக்கிறது. ரெண்டும் மலையினுடைய பெயர்கள். அவ்வாறு பண்டைய உரையாசிரியர்கள் அதுல ஒரு நயம் கற்பித்து சொல்லுவார்கள். இதுவும் இதை கொண்டும் நீ பொருள் ஈட்டலாம் என்ற ஒரு ஊக்கத்தை அவள் அளித்தாள் என்று பொருள். அந்த இடத்துல இளம்பாடுன்னு வருது. இளம்பாடுன்னு இல்லையாகிய தன்மை, பொருள் இல்லை என்ற அந்த இயல்பு என்று பொருள். அதை ஒருத்தர் எழுதிட்டாரு, இளம்பாடு என்பதுதான் லம்பாடின்னு ஆயிட்டுதுன்னு. அது பிழை. அது லம்பாடி என்பது ஓர் இன மக்களுடைய, ஒரு தொன்மை இன மக்களுடைய பெயர். அங்க இல்லை என்று ஊர் ஊராக திரிகிறார்கள் என்ற பொருள்ல தான் அந்த சொல் வந்தது என்று சொல்லுவதற்கு ஆதாரம் இல்லை, அடி வேறு இல்லை. அதனால அதனை இளம்படு புலவர்ங்கிறது இளம்பாடு என்றும் ஆகும். இதுல எந்த விதமான திரிதலும் இல்லை என்று இந்த நூற்பாடு சொல்லுகிறார். இளம் கூட்டல் படுனா இளம்படு, எந்த மாற்றமும் இல்லை என்று இந்த நூற்பாவில் சொன்னார். இந்த இளம்படு புலவர்னு இரவலர்னு பொருள். இரவலர்னு யாரு என்றால் பரிசிலர் என்று பொருள். பரிசிலர், பரிசு பெறுகின்றவர்கள் என்று பொருள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுக்கு பொருளிலேயே என்று சொல்லுகிறார். பொருளாற்றுப்படையில ஒரு அருமையான இடம் வரும். இந்த இடத்தை நினைத்து பாருங்கள். அந்த இரவலர்கள் அங்கிருந்து சென்ற கரிகார் பெருவளத்தானை காண செல்கிறார்கள். அவன் வாயிலே நின்று மெல்ல தங்களுடைய இசைக்கருவியை லேசான ஒரு ஒலியை எழுப்ப அவன் அங்கிருந்து விரைந்து வந்து தன்னுடைய சுற்றம் என்ற கருவி தழுவி கொண்டு அவர்களுக்கு பல வகையான உணவுகள் பணியங்களை எல்லாம் தந்து உள்க உள்க என்று பக்கத்திலிருந்து ஊட்டி எல்லா சிறப்புகளையும் செய்தார்கள். என்னாச்சு? காலை என்னதோர் புன்மையும் மாலை கண்டோர் மருளும் பண்டு சூழ்நிலையும் என்று பேசுவார் அந்த முடத்தாம கன்னியார். அப்படின்னா காலையில வந்தாங்களாம். காலையில வந்தா நல்லா சாப்பிட்டு நல்லா வருகிற போது உடும்பு உரித்தது போன்ற எலும்பு புலப்பட இழைத்த உடம்போடு வந்தவர்கள் 2-3 வேளை சாப்பிட்ட உடனேயே உடம்பு நல்ல சத பூசியது, ஆள் உருவமே தெரியல. இவர்களை தேடிக்கொண்டு பின்னால் வந்த ஒரு கூட்டம் அங்கிருந்து அறையில எட்டி பார்த்துதான் அவங்கள மாதிரி இருக்கு, அவங்கள இல்லை போலவும் இருக்கு. யாரு இது? நம்ம ஆளுங்களா? அவங்க ஒரு நாள் இவ்வளவு மாறி போய்விட்டார்களே என்று சொல்லுகிறார்களாம். காலை என்னதோர் புன்மையும், காலையில அவ்வளவு புள்ளிய நிலை இருந்தது. காலை என்னதோர் புன்மையும் மாலை கண்டோர் மருளும் வண்டு சூழ்நிலை. மாலையில பார்த்தவர்கள் ஒரு ஆரவாரமா வண்டுகள் மொய்க்குமாறு இருக்கக்கூடிய பூவை போல அவளை செழுமையாக இருக்கிறார்களாம் உடம்பு. அதனால இரவலர்களை அப்படியெல்லாம் பேணி இருக்கிறார்கள் கொண்டு பழைய கொடை வள்ளல். அதனால்தான் பாரதிதாசன் பாடினார், அந்நாள் மன்னர் கொடுத்த கொடைதானே இந்நாள் மட்டும் தண்டமில் இருப்பதற்கு அடிப்படை மானேனார். அந்த மன்னர்கள் கொடுத்த கொடையினால்தான் தமிழ் இன்றளவும் இருக்கிறது என்று பேசுகிறான் கவிஞர். சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கல்லார் சொல்லுகிறார், ஒப்பண்ண காங்கேயன் அளித்த சோற்று செருக்கல்லவோ தமிழ் 3 உரை செய்வித்தது. இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழும் பொருந்த நான் உரை எழுதினேன் என்றால் அதற்கு யார் காரணம்? எனக்கு 3 வேளையும் சோறு போட்டான ஒருத்தன் பொப்பண்ண காங்கேயன் என்பவன். அவன் கொடுத்த சோற்று செருக்கு, அதனால் வந்த ஒரு திமிரல்லவா இந்த உரையை செய்தது என்று பேசுகிறான். அதனால ஆதரிப்பார் இல்லாவிட்டால் புலவர்கள் எங்க போவாங்க? அப்படி ஆதரவு காட்டியவர்கள் எல்லா காலத்திலும் இருந்தார்கள், இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். அவர்களால் தான் தமிழ் வளருது. அதனால தமிழ் கடன் என்று அம்மா அடிக்கடி வைதேகியமா சொல்லுவாங்க. அதனால தமிழ் கடன், நாம தமிழ் கடன்னா இந்த தமிழுக்கு நாம என்ன செலவு செய்தோம்? ஏதாவது செய்தோமா? இன்றைக்கு தமிழ் கற்றவர்களுக்கு உதவி செய்தோமா? நூல்கள்லாம் வாங்கி கொடுத்தோமா? அல்லது பயிற்றுவித்தோமா? ஐயம் போக்கினோமா? இதெல்லாம் நம்முடைய தமிழ் கடனாகும். ஏடுகளை காத்தோமா? இவையெல்லாம் தமிழ் கடனாகும். அதனால அவ்வாறு தமிழ் கடன் என்று மேற்கொண்டு செய்வது. இன்றைய குடும்ப விளக்கு என்ற ஒரு அருமையான நூல்ல கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவார், இன்றைக்கு ஏகாலி வந்தானா, வேலைக்காரி சென்றாளா, வரவு என்ன, செலவு என்ன, இந்த கவலைகளைத்தானே நாம் பட்டோம், நாம் மொழிக்கென்று என்ன செய்தோம் என்று அவன் தலைவன் கேட்க தலைவி சொல்லுகிறாளா, இல்லை, மொழிக்கென்றும் நாம் கடன் பட்டிருக்கிறோம்,
அதனையும் செய்திருக்கிறோம். இழந்த பழம்புகழ் மீள வேண்டும், நாட்டில் எல்லோரும் தமிழர்களாய் வாழ வேண்டும், வழிந்தொடுகும் சுவைத்தமிழை பெருக வேண்டும், மாற்றார்கள் ஏமாற்றம் அடைய வேண்டும் என்றெல்லாம் பேசுவோம். அதனால அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற பெண் சொல்லுகிறாள், தலைவி சொல்லுகிறாள், குடும்ப தலைவி, இல்லை நான் இன்றைக்கு சங்கத்தார் வந்தார்கள், தமிழ் வளர்க்க வேண்டும் என்றார்கள், என்னால் ஆன உதவிகளை செய்திருக்கிறேன் என்று பேசுகிறார். அதனால் ஒவ்வொரு காலத்திலும் தமிழுக்காக ஆற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. மாறி பெய்வது போல செல்வர்கள் எல்லாம் பெரும் செல்வம் தருக, வறியவர்கள் எல்லாம் ஒன்றும் தர முடியாவிட்டாலும் பாரதி சொல்லுவது போல நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி, அதுவுமற்றவர் வாய்ச்சொற்கள் அருளினார். வாயால சொல்லால ஒரு ஆதரவு காட்டலாம். இதனால பொருள் உதவித்தான் ஒரு மொழியை வளர்க்க வேண்டும் என்பதில்லை என்றெல்லாம் காட்டுவார். அதனால இரவலர், இந்த இரவலர்கள் இந்த காலத்துல இந்த பிச்சைக்காரர்களை அந்த இரவலர்களை ஒன்றாக கருதக்கூடாது. புறநானூற்றுல ஒரு அருமையான இடத்துல, எங்கோன் இருந்த கம்பலை மூதோர் உடையோர் போல விடையின்றி குறுகி செம்மன் நாளவை அண்ணாந்து புகுதல் எம்போர் வாழ்க்கை இரவலர்க்கு எளிதே. அரசனுடைய வாயிலே அந்த வாயில் காப்போனுக்கு அனுமதி வேண்டாமல் உள்ளே செல்லக்கூடிய உரிமை எங்களை போன்ற இரவலர்களுக்கு உண்டு என்று பேசுகிறான் தலை நிமிர்ந்து ஒரு புலவன். அதனால மானம் குறைய பிச்சை ஏற்றலையும் நிமிர்ந்து சென்று அரசனை சமமாக உட்கார்ந்து பார்த்து பேசுகின்ற இரவலர்களையும் ஒன்று என்று கருதக்கூடாது என்பது வரலாற்று உண்மையாகும். சரி, அடுத்த சொல்ல பார்ப்போம். மகர ஈறுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இளம் என்ற சொல்லுக்கு பார்த்தோம். இப்போது 1000 என்ற எண்ணு பெயர். எண் பெயர்ங்கிறது எண்ணு பெயர்னு பாருங்க. அதுதான் தமிழினுடைய நுட்பம். அது பேச்சு தமிழினுடைய ஆற்றல் எழுத்துல உள்ளார புகுந்து விட்டது. மண் என்று இருப்பது இயல்பாக பேசுகிறவன் மண் என்று இருக்கும். பேச்சு தமிழ்ல கல்லு மண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அது இலக்கியத்திலேயே ஏறிவிட்டது. மண்ணு கல்லு என்பதை இலக்கியத்திலே ஏறிவிட்டது. அந்த உகரம் என்பது ஒலி எளிமைக்காக சேர்ந்தது. அதே போல இங்கே எண் என்பது எண்ணு என்று ஆயிடுச்சு. நம்பர் என்று பொருள். இந்த 1000 என்ற எண்ணு பெயர் ஒரு வரலாற்று உண்மைக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். பண்டை தமிழ் இலக்கியங்களில் லட்சம் என்ற எண்ணு பெயர் வராது. அதற்கு பதிலாக 100 1000 என்று சொல்லப்படும். 10 100 1000 பசும்பொன் என்று ஒரு கல்வெட்டுல சொல்லப்படுகிறது. எந்த கல்வெட்டுல? பட்டினப்பாலை என்ற ஒரு நூலை அரங்கேற்றுகின்ற காலத்தில் பேரரசன் கரிகாலன் அந்த நூலை அடிகளூர் உருத்திரங்கண்ணனார் வழியாக கேட்டு அவனுக்கு 10 600,000 பசும்பொன்னை பரிசாக தந்தான். 10 600,000 16,000 பசும்பொன்னை அவனுக்கு கொடுத்தான். அவன் இருந்து கேட்ட அந்த மண்டபம் இருக்குத, அதுல பொறித்தான். இது பட்டினப்பாலை அரங்கேறிய மண்டபம் என்று கல்வெட்டு பொறித்தான். பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து பாண்டி நாட்டில் இருந்து மாரவர்மன் படையெடுத்து செல்லுகின்ற போது அங்கிருந்து உறையூருக்கு வருகிறான். உறையூரிலே ஒவ்வொரு மண்டபமாக இடித்து கொண்டு வருகிறான். பகைவர் நாட்டை பாழாக்குதல் என்பது வீரர்களுடைய மொயம்பை காட்டுவது. உடனே ஒவ்வொரு மண்டபமாக அடித்து கொண்டு வருகிற போது இந்த மண்டபத்தை பார்க்கிறான். இது பட்டினப்பாலை அரங்கேறிய மண்டபம். அடிகளூர் உருத்திரங்கண்ணன் பாட பட்டினப்பாலை இன்று பலராலும் கேட்கப்பட்ட ஒரு மண்டபம். இதனை அரசன் அப்புலவருக்கு காணிக்கையாக கொடுத்த மண்டபம் என்ற உடனே அதுல கை வைக்காதுன்னு சொல்லிட்டான். இத திருவள்ளரை, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருவள்ளரை என்ற அந்த கோயில் இருக்கிற ஒரு கல்வெட்டு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், 16 தூண்களை உடைய அந்த மண்டபம், நெறியால் விடுத்த தூண் 16மே அங்கு நின்றனவே. பெரியார் தலைவர் தொடை செய்ய மாறன் வெகுண்டது ஒன்றும் பரியான் பட்டினப்பாலைக்கு உருத்திரங்கண்ணன் செய் பட்டினப்பாலைக்கு என்று நெறியால் விடுத்த தூண் 16மே அங்கு நின்றனவே. அந்த 16 கால் மண்டபத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் இடிச்சு உடைச்சிட்டான். அதனால புலவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு, எத்தனை நூற்றாண்டு கழித்த பிறகு கூட வேறு ஒரு அரசன் செய்கிறான் என்பதனை பார்க்கணும். பகை நாட்டில் ஒரு புலவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை பேண வேண்டும் என்பது அறம். அவனுக்கு கொடுத்த சிறப்புகளை அழிக்கக்கூடாது என்பது அறம். அந்த அடிப்படையில அந்த கல்வெட்டு மிகச்சிறந்த ஒரு கல்வெட்டு. நம்முடைய மூதறிஞர்
ராகவையங்கார் அவர்கள் சாசன செய்யுள் மஞ்சரி என்று ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். எங்காவது கிடைச்சா படிச்சு பாருங்க. சாசன செய்யுள் மஞ்சரி. மஞ்சரின்னா பூங்கொத்துன்னு பொருள். சாசன செய்யுள் மஞ்சரி. அது ரொம்ப சிறிய நூல், ஒரு 25 பக்கம் தான் இருக்கும். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த தமிழ்நாட்டில் பாட்டாக இருக்கிற கல்வெட்டுகளை எல்லாம் தொகுத்து அவர் கொடுத்திருக்கிறார். மிகச்சிறந்த கல்வியாளராகிய ராகவையங்கார் அந்த காலத்தில் ராமநாதபுரம் அரசராக விளங்கிய பாஸ்கர சேதுபதியினால் ஆதரிக்கப்பட்டவர். பாஸ்கர சேதுபதி தன்னுடைய அவை புலவராக ராகவையங்காரை வைத்தார். பாண்டித்துறை தேவர் அவரை செந்தமிழ் பத்திராதிபராக, செந்தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியராக ஆக்கினார். அந்த பெருமகனை ராகவையங்கார் என்ற பெருமகனை பல்லக்கை உட்கார வைத்து பாஸ்கர சேதுபதி தூக்கினார் அந்த பல்லக்க. அது மட்டுமல்ல, அவருக்கு பத்திரம் செய்து கொடுத்தார். ஆண்டு ஒன்றுக்கு 600 ரூபாய், அந்த காலத்துல பெரிய ஊதியம், 600 ரூபாய் ஊதியமும் பல்லக்கு கட்டணமாக 60 ரூபாயும் நான் இந்த அரசவையின் சார்பாக உங்களுக்கு பணிந்து அளிக்கின்றேன், இதனை அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு ஈடாக தாங்கள் இந்த அவையில் இருந்து பணி செய்ய வேண்டும், வேறு எங்கும் செல்லாமல் என்று கேட்டுக்கொண்டார். அதனால்தான் பாஸ்கர சேதுபதி ரொம்ப இளமையிலே இறந்து போன பிறகு ராகவையங்கார் அழுது அழுது பாடுகிறார். இனி எங்கையா போய் நான் பாடுவேன், எங்கையாய் பாஸ்கரனே, இனி நான் எங்கையா போய் பாடுவேன்னு சொல்லுகிற போது, ஓட்டை செவியில் சென்று உகுப்பேனோ, என்னுடைய பாட்டை ஓட்டக்காதுல போய் நான் சொல்லட்டுமா, நீ இறந்து போய்விட்டாயே என்று அழுகிறார். அதனால பெரும் புலவனை தன்னுடைய அவை புலவனாக வைத்திருந்து பெருமை பெற்றவன் அந்த பாஸ்கர சேதுபதி. அவர்கள்தான் விவேகானந்தரை அயல்நாட்டிற்கு அனுப்ப உதவினார். இந்த நாட்டினுடைய பெருமையை எடுத்து சொல்லி வர வேண்டும் என்பதற்காக விவேகானந்தரை அனுப்பினார். அது பெரிய வரலாறு. அதை பற்றி நாம ஒரு நாள்ல விரிவாக நாம் பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, அப்போது சொல்லலாம். இங்க 1000 எதற்காக நான் இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டா, லட்சம் என்ற சொல் இல்லை, அப்படி ஒரு எண்ணு பெயர் நம்மகிட்ட தனியா கிடையாது. 10 6 100,000 என்று சொன்னது போல 100,000 என்று ஒரு சொல் அது வழங்கும். அடுத்தபடி திருக்குறள் வருகிற போது கோடி என்ற சொல் இருக்கு. அடுக்கிய கோடி வேறினும் கோடி என்ற சொல் உண்டு. அதனால இவ்வாறு இருக்கக்கூடிய சொல்லு 1000 என்ற எண்ணு பெயர் அத்தோடு சிவனும் 1000 இறுதி. 1000 என்ற சொல் அத்து என்ற சாரியை பெறும். இந்த எழுதும் போது இந்த மாணவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிழை வரும். சாரியை ஒரு நுட்பமான ஒரு இலக்கணம் இதுல இருக்கு. சாரியை ஐங்கிற வேற்றுமை உருவ சேர்க்கிறீங்கன்னு வச்சுங்க, சாரியை கூட்டல் ஐன்னு சாரியை இன்னும் எழுதணும். இப்படியெல்லாம் சொற்களை வழங்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே சாரியே வருது. அதனால அந்த இடத்த எப்படி சொல்லணும்னு கேட்டா, சாரியை கூட்டல் இன் என்ற சாரியை போடுங்க. சாரியை இன் ஐ, சாரியை இணை. இப்ப ஒலிப்பது எளிமையாக இருக்கிறது. இதுதான் சாரியினுடைய வேலை. அதனால் அத்தோடு சிவனும் 1000 இறுதி. 1000 என்ற சொல்லினுடைய இறுதி அத்து என்ற சாரியினை பொருந்தும். ஒத்த எண்ணும் முன்வருகாலை. அது என்ன ஒத்த எண் என்றால், உரையாசிரியர் ரொம்ப அருமையா எழுதுவாங்க. 1000 என்ற எண்ணோடு சேர்வதற்கு ஒத்த, அதனோடு இணைவதற்கு தகுதியான சொல் வருகிற போது என்ன சொல் இணையும்? 1000 கூட்டல் 1 என்றால் 1001 அத்து சாரியே வந்துவிட்டது. அதனால அதனோடு இணைவதற்கு ஒத்த எண் வருகிற போது 1001, 1500. இந்த 500 எழுதுறத பல பேர் பிழையாக எழுதுகிறார். ஐ கூட்டல் 100 எழுதுறாங்க. ஐ இன்னு வரணும், 500 எழுதணும். பேச சொல்லுகின்ற போது கூட 500 கொடுக்கிறேன் என்று சொல்லணும். 500 சொல்லக்கூடாது, 500 கொடுக்கிறேன் என்று. 1500. அதே போல 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாடு விடுதலை பெற்றது என்று சொல்லுகிற போது 1000 அத்து சாரியை, 900 அத்து இன்னொரு சாரியை, 47 என்று வருகின்ற போது சாரியை மகர ஈறு பெறும் என்று
நாம் பார்க்க வேண்டும். அதனால அடுத்தபடி சரி 1000 சொல்லு வருகிறது, அப்போது இப்படி அத்து சாரியை வரும் என்று சொன்னீர்கள். இந்த 1000 ஒரு அடைச்சொல்லை பெற்று வந்தால், ஒரு ப்ரீஃபிக்ஸ் முன்னால ஒரு ஒட்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறான். அடையோடு தோன்றினும் அதன் ஓரற்றே, அடையோடு சேர்ந்து வந்தாலும் இப்படி 1000 சொல்லு, அதுக்கு முன்னாடி ஒரு 4 சேர்த்துங்க, 4 4 4000 அப்படின்னு வந்தாலும் அப்பொழுதும் அத்து சாரியை பெறும். 4000 4500 1010 என்று முன்னாலே அடைச்சொற்கள் வந்தாலும் அந்த மகர ஈற்று சொல்லாகிய 1000 என்பது 1000 என்ற எண்ணு பெயர் அத்து சாரியை பெறும் என்பது விதி என்று சொல்லுகிறார். அடுத்தது 1000 முன் பிற அளவை பெயர்கள். இந்த அளவை என்று வருகிற போது பார்த்தீங்கன்னா எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை என்று 4 வகையான அளவை பெயர்களை நாம் பார்க்கிறோம். எண்ணி சொல்லுகிறோம், அளந்து சொல்லுகிறோம், எண்ணல் அளவை, எடுத்து நிறுத்து சொல்லுகிறோம், எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, முகந்து காட்டுகிறோம் என்று இவ்வாறு வருவன எல்லாம் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். அதே போல் நீட்டி அளக்கிறோம், 10 அடி 15 அடி என்று காலால் அளப்பது நீட்டி அளத்தல். அவ்வாறு நீட்டல் அளவை பெயர்கள். இப்ப இந்த இடத்துல அளவும் நிறையும் வேற்றுமை இயல என்றால், அளவுங்கிறது முகத்தல் முதலான அளவை பெயர்களும், நிறை என்பது நிறுத்தல் அளவை பெயரும். கால் மணங்கு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது போல கால் வீசை, கால் மணங்கு, கால் சேர், இந்த காலத்துல 1/2 கிலோ 2 கிலோ என்றெல்லாம் நாம சொல்லுகிறோம். அதனால அளவும் நிறையும் வேற்றுமை இயல, வேற்றுமைக்கு சொல்லப்பட்ட இலக்கணம் இங்கு பொருந்தும். 1000 முன் முகத்தல் நிறுத்தல் அளவை பெயர்கள், முகத்தல் அளவையும் நிறுத்தல் அளவையும் வருகிற போது வேற்றுமை புணர்ச்சிக்கு ஏற்ப மகரம் கெட்டு வலி மிகும். இப்படி 1000 கூட்டல் களம். இந்த களம்ங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒரு அளவை, அது முகத்தல் அளவை. ஒரு மூட்டைக்கு 2 களம். அந்த காலத்துல ஒரு மூட்டை நெல்லுன்னா 2 களம், 1000 களம் பட்டினப்பாலையில வருகிறது. இந்த களம் என்ற சொல் ஒரு யானை படுக்கக்கூடிய இடத்துல 1000 100 களம் நெல் விளையும். அவ்வாறு அவ்வளவு வளமாக இருந்த அந்த நிலம், அதிலிருந்து வருவது 1000 களம் என்று வருகிற போது வேற்றுமை புணர்ச்சிக்கு ஒப்ப மகரம் கெட்டு மிகும். 1000 படி 1000 களஞ்சி என்று வல்லொற்று மிகும் என்பது இலக்கணம். வேற்றுமை புணர்ச்சிக்கு ஏற்ப இவ்வாறு சொல்லப்படும். அடுத்து 1000 களம் 1000 படி. அதுன்னா 1000 படின்னு கேட்டா இந்த சொல் மிக இன்றியமையாது. தமிழ் கற்கக்கூடிய எல்லாரும் இந்த படி என்ற சொல்லுக்கு இடைக்காலத்தில் வேறு ஒரு பொருள் இருந்தமையை உணர வேண்டும். படி என்பது உரையில ஒரு வகை. 1000 படி என்றால் இலக்கியத்துல 4000 திவ்ய பிரபந்தம் எவ்வளவு சிறந்த ஒரு இலக்கியம். ஆழ்வார்கள் 12 பாடிய அமிழ்தானைய பாசுரங்களை பெற்றது 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குத, அதுல ஒரு செய்தி என்னவென்றால், மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கும்? 4000 பாட்டு இருக்கும்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க இல்லையா? ஆனால் அதுல 3776 பாசுரங்கள் தான் இருக்கின்றன. ஆனா 4000 வச்சாங்கன்னா அது பெரும்பான்மை பற்றிய ஒரு பெயர். ஏறத்தாழ 4000 பொருள். 3776 பாசுரங்களை பெற்றது 4000 திவ்ய பிரபந்தம். சில பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை, இந்த திருமங்கை ஆழ்வார் பாடிய பாடல்கள்ல பெரிய திருமடல் சிறிய திருமடல் இருக்கிற 2 பாட்டா எண்ணாம பிரிச்சு எண்ணுனா 4000 சரியா வந்துடும் எண்ணிக்கை என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் இலக்கிய வரலாறு படிக்கக்கூடியவர்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இலக்கிய வரலாற்றுலையும் இதெல்லாம் எழுதல. ஒரு காலத்துல இலக்கிய வரலாற்றை எழுத வேண்டும் என்று தொடங்கியவர்
தமிழில் முதலாக இலக்கிய வரலாறு எழுதிய பெருமைக்குரியவர் பேரறிஞர் பெருந்தகையாகிய சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், பெரிய சிறந்த வழக்கறிஞர், அவ்வளவு நுட்பமாக சட்டம் படித்தவர். தாகூர் சட்ட விரிவுரையாளர்ங்கிறது அவருக்குள்ள சிறப்பு பெயர். தாகூர் சட்டம்னு ஒரு சட்டம், அந்த நூலை கரைத்து குடித்த ஒரு பெருமகன் அவர். அப்படிப்பட்ட ஒரு வழக்கு மன்றத்துல போயிருந்தா லட்சக்கணக்கில் பொருள் ஈட்டி இருக்கலாம், 100,000 பொருள் ஈட்டி இருக்கலாம். அதுல அவருக்கு மனம் செல்லல. எதுக்கு இந்த பொருள், இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று எண்ணிவிட்டு 28 ரூபாய் சம்பளத்திற்கு தமிழ் பேராசிரியராக அந்த காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்ந்தார். எவ்வளவு பெரும் புலவன், எவ்வளவு பெரிய தியாகம்! பொருளை கருதாது தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வழங்கிய காசு பிள்ளை என்று சொல்லக்கூடிய அவரை நம்முடைய சிந்தை எண்ணுகிற போதெல்லாம் சிரிக்கிறது. அவரை பார்த்து பெரியார் சொன்னார், ஐயா, இவ்வளவு படித்திருக்கிறீர்கள், சட்டம் படித்த மேதையாக இருக்கு, உங்களுக்கு நீதிபதி பதவி வாங்கி தருகிறேன் அப்படின்னும் போது எனக்கு வேண்டான்ட்டார். தமிழன் பிழைக்க தெரியாதவன் என்று பெரியார் சொன்னார். அதனால காசு பிள்ளை தனிப்பாடல் திரட்டு 2 தொகுதிகளை தன்னுடைய நினைவிலிருந்து அவர்கள் தொகுத்தார். பெரும்படி செய்தார்கள். அவர்கள் தாம்னு சொல்லணும். அவர்கள் தாம் முதலில் தமிழ் இலக்கிய வரலாறு 2 பகுதிகளாக எழுதினார். அது இப்ப ஒரே பகுதியாக அச்சிட்டு வழங்குகிறார். அதனை விட சிறந்த இலக்கிய வரலாறு இருக்க முடியாது. தமிழ்ல பெரும்பாலும் சரியான முறையில எல்லா இலக்கியம் குறித்த தகவல்களையும் தரக்கூடிய ஒரு நூல். அதுக்கு பிறகு பலர் இலக்கிய வரலாறு எழுதினாங்க. அப்புறம் எழுதின இலக்கிய வரலாறுகளை பார்த்து எழுதப்பட்ட வரலாறுகளாக போய்விட்டன. அதே போல இப்ப நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், தொல்காப்பியத்திற்கு ஒரு இலக்கிய வரலாறு யார் எழுதியது? திருமுறை செல்வர் வெள்ளைவாரணர். தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் என்று அந்த நூலுக்கு பெயர். அதை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. அதனால அந்த நூல் மிகச்சிறந்த ஒரு நூல். தொல்காப்பியம் குறித்த அனைத்து செய்திகளும் சுருக்கமா ஒருத்தருக்கு வேண்டும் என்றால் ஒரு 250 பக்கத்துல அதை அழகாக அவர்கள் ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கிய வரலாறு எழுதுவது என்று முடிவு செய்து முழுமையாக எழுத வேண்டும் என்று கருதி அறிஞர்களை அழைத்து ஒவ்வொரு பகுதியாக பிரித்து இலக்கிய வரலாற்றை எழுதக்கூடியது. அதுல வெள்ளைவாரணர் அவர்களுக்கு தொல்காப்பியத்தை குறித்த இலக்கிய வரலாறு எழுத சொன்னார்கள். அவர்கள் எழுதினார்கள். அதற்கு அடுத்தபடியாக இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்ற களப்பிரர் காலத்து இலக்கிய வரலாற்றை எழுதக்கூடிய பணியை பேராசிரியர் சதாசிவ பண்டாரத்தார் அவர்களிடம் கொடுத்தார். அவர் சிறந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், வரலாற்று ஆய்வாளர். அவர் அந்த காலத்துல கும்பகோணத்துல பள்ளிக்கூடத்துல, பானாவதர பள்ளிக்கூடத்துல 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். எவ்வளவு பெரிய அறிஞர்! அவருடைய பெருமை அறிந்த அண்ணாமலை அரசர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து சென்று அங்கு பேராசிரியர் பதவி தந்தார். அங்கு இருக்கின்ற போதுதான் இந்த களப்பிரர் காலத்து இலக்கிய வரலாற்றை அவர் எழுதினார். கிபி 2, 3ஆம் நூற்றாண்டு இலக்கிய வரலாறு என்று அது பெயர் பெற்றது. அதே போல வைணவ இலக்கிய வரலாற்றை ES வரதராஜ ஐயர் அவர்கள் எழுதினார்கள். அதே போல சைவ இலக்கிய வரலாற்றை அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் எழுதினார்கள். இப்படி ஒவ்வொரு கால இலக்கிய வரலாற்றை ஒவ்வொரு அறிஞரும் எழுதினார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து அதற்கு பிறகு தனித்தனி நூலாக வெளியிட்டார்கள். அது ஒரு பெரிய பணி. அதனால அப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இங்கு நான் எதற்காக இதை சொன்னேன் என்றால், படி என்பது பற்றி சொல்லுகிற போது படி என்பது ஓர் உரை. அது என்ன உரை என்று கேட்டால், வட சொற்களையும் தமிழ் சொற்களையும் சேர்த்து மணிப்பிரவாள நடை என்ற ஒன்றை சமண முனிவர்கள் தான் முதலில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிராகிருத சொற்களை கொண்டு வந்து தமிழிலே சேர்த்து மணியும் பிரவாளமும் போல, பிரவாளம்னா பவளம், மணியும் பவளமும் போல சேர்த்து அவர்கள் அழகாக இருக்கிறது என்று கருதி அவர்கள் உரை எழுதினார்கள், நூல் யாத்தார்கள், செய்யுளும் செய்தார்கள். அந்த ஒரு அடிப்படையில எது செய்தார்கள் என்றால், வைணவ உரையாசிரியர்களும் அந்த நடையை போற்றினார்கள். அப்படி போற்றி எழுதுகிற போது 6000 படி எல்லாம்
5 உரைகள் திருவாய்மொழிக்கு, நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழிக்கு 5 உரைகள் தோன்றின. எல்லாம் இந்த கலப்பு நடையில் அமைந்த உரை. அத 6000 படி, 9000 படி, 24,000 படி, 36,000 படி என்று சொல்லுவது வழக்கம். இந்த 36,000 படிக்கு தான் ஈடு என்று பெயர். ஈடுன்னா கவசம், அதாவது மூல நூலை பாதுகாக்கின்ற ஒரு கவசம். அதை எழுதியவர் வடக்கு திருவீதி பிள்ளை என்பவர். 36,000 படி. அதனை பற்றி விரிவாக நான் பின்னால சொல்லுகிறேன். ஏனென்றால் நிறைய செய்திகள் இருக்கின்றன, அதனால அதனை பாடி வரணும். இப்ப 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு இவ்வாறு எழுந்த உரைக்கு பெயர் படி என்று அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். படி என்பது ஓர் உரை வகை. அதுல நம்மாழ்வார் பாடிய பாடல்கள் 1359 பாடல்கள். திருமங்கை ஆழ்வார் பாடியவை 1137 பாடல்கள். இவங்க தான் மிகுதியா பாடியிருக்கிறாங்க. அதுல நம்மாழ்வார் பாடியவற்றுக்கு தான் இந்த படி என்று சொல்லப்படுகின்ற உரைகள் தோன்றின. மற்றவர்கள் பாடிய பாடல்களுக்கும் சில பகுதிகளுக்கு அவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றன. அவற்றை எல்லாம் பின்னால பார்க்கலாம். இந்த நூல் தொகுக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தம் தொகுக்கப்பட்ட வரலாறு மிகச் சுவையானது. நாதமுனிகள் எப்படி அதனை தொகுத்தார்கள், எந்த சூழல்ல தொகை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது என்பவற்றையெல்லாம் பிறகு நான் விளக்கி சொல்லுவேன். இப்ப தொல்காப்பியத்தை பார்க்கலாம். அதனால 4000 அடையோடு தோன்றினும் 11 4500 அப்படின்னு பார்த்தோம். அதே போல இப்ப 1000 களம், 1000 படி, 1000 கடஞ்சு என்று பார்த்தோம். அடுத்தபடியாக வேற்றுமை பெயர் புணர்ச்சியை பார்க்கிறோம். படற்கை பெயரும் 3 இடம்னு தான் சொல்வார். இனிமே வரக்கூடிய இடங்கள்ல தொல்காப்பியர் 3 இடம்னு உடனே நாம என்ன 3 இடம்னு கேட்கக்கூடாது. தன்மை, முன்னிலை, படற்கை. இந்த தன்மை, முன்னிலை, படற்கை என்பன 3 இடங்கள். தன்மை இடம், முன்னிலை இடம், படற்கை இடம். அதுல தன்மை ஒருமை, தன்மை பன்மை 2 இருக்கு. நான் என்பது தன்மை ஒருமை, நாம் என்பது தன்மை பன்மை. நீ என்பது முன்னிலை ஒருமை, நீவிர் நீயிர் என்பது முன்னிலை பன்மை. அதே போல தான் என்பது படற்கை ஒருமை, தாம் என்பது படற்கை பன்மை. இவ்வாறு வருகிற போது இன்றைக்கு ஒரு ஐயம் கூட கார்த்தி கேட்டிருந்தாரு. நாம் என்பதற்கும் நாங்கள் என்பதற்கும் என்ன வேறுபாடு, நாம் என்பதற்கும் நாங்கள் என்பதற்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிருந்தார். இப்ப அதற்கு நான் விடை சொல்லியிருக்கிறேன். நாம் என்பது தன்மை பன்மை, நாம் என்பது தன்மை பன்மை. நாங்கள் என்பது பிற்கால வழக்கு. இந்த கல்வி விதி சேர்ந்தா அது அகிரணைக்கு தான் சேர வேண்டும் என்று தொல்காப்பியரே விதி சொன்னார். பிறகு அவரே அதுல மாறி இருக்கிறார். மக்கள்னு ஒரு உயர்நிலைக்கு அது வந்துட்டு. அதுபோல நாம் என்பதனுடைய திரிந்து இடைக்காலத்தில் நாங்கள் என்று வந்தது. நாங்கள் என்பது பிற்கால வழக்கு, நாம் என்பது பண்டைக்கால வழக்கு. அதே போல நாம் நாங்கள் என்பதற்குள்ள வேறுபாடு. இந்த நாம்ல ஒரு நுட்பம் இருக்கிறது. என்ன நுட்பம் என்றால், நாம் யாம்னு 2 வடிவம் இருக்கு. நாம் போகிறோம், நாம் சொல்லுகிறோம் என்றால் அது முன்னிலையில் இருக்கக்கூடியவனையும் உளப்படுத்திய தன்மை பன்மை. நாம இது நம்ம வீடு ஏது அப்படின்னா முன்னால இருக்கிறவனையும் சேர்த்து கொடுக்கிறோம். நமக்குள்ள என்னையா வேறுபாடு அப்படின்னா முன்னால இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து கொடுக்கிறோம். ஆனா யாம் இவ்வாறு எண்ணுகிறோம் அப்படின்னா முன்னிலையாரை விலக்கி தன்னை மட்டும் சொல்லிக் கொள்ளக்கூடிய தன்மை, மரியாதை தன்மை. ஒரே ஆளா இருந்தாலும் கூட யாம்னு சொல்லிக்கிறான். அதனால அத்தகைய வேறுபாடுகள் உண்டு. அவற்றை இடப்பெயர் என்று வருகிறது சொல்லதிகாரத்துல. அங்க இன்னும் விரிவாக நாம் அதனை பற்றி பேசலாம். இப்ப படற்கை பெயரும் எல்லாரும் என்பது ஒரு படற்கை பெயர். அவர்கள் எல்லாரும் சரி. முன்னிலை பெயரும் எல்லீரும், நீங்கள் எல்லீரும் பொருள். எல்லாரும் எல்லீரும் சரி. தொடக்கம் குறுகும் பெயர் நிலை கிளவியும் தான் தாம் நாம் யாம். இந்த இடத்துல மறந்து விடக்கூடாது. எல்லா மகரையீற்று பெயர்களுக்கு இலக்கணம் சொல்லி கொண்டு வருகிறார். ஆகவே படற்கை பெயரும்னா எல்லாரும்,
முன்னிலை பெயரும் என்றால் எல்லீரும், தொடக்கம் குறுகும் பெயர்நிலை கிளவியும், தாம் நாம் யாம். அதுதான் தொடக்கம் குறுகும். எப்படி குறுகும்? தம் நம் எம் அப்படின்னு குறுகும். இப்படி தொடக்கம் குறுகக்கூடிய பெயர்நிலை கிளவியும் ஆக 3 வகையான பெயர் சொல்லியிருக்கிறார். படற்கை பெயர், எல்லாம் மகரையீற்று பெயர், மகரையீற்று படற்கை பெயர், மகரையீற்று முன்னிலை பெயர், தொடக்கம் குறுகுகின்ற பெயர்நிலை கிளவி ஆகிய இந்த 3ம் வேற்றுமையாயின் உருவொடு நிலையும், வேற்றுமையாயின் உருவோடு பொருந்தும், நெல்லெழுத்து மிகுதல் ஆவையினான. எப்படி வரும் என்றால் உருவொடு புணரும்னு என்ன பொருள்னா உருவு புணர்ச்சியில் கூறியவாறு புணரும். அது எங்க இருக்கு? உருவு புணர்ச்சியில நாம பார்த்திருக்கிறோம். 188வது 190வது நூற்பாக்கள்ல அதற்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை பார்க்கணும். அங்க என்ன சொல்லியிருக்காரு? தவறா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 191, 190, 191 2 நூற்பாக்களுடைய எண்கள்ல சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். எல்லாரும் என்னும் படற்கை இறுதியும், எல்லீரும் என்னும் முன்னிலை இறுதியும், ஒற்றும் உகரமும் கெடுமென மொழிவ. ஒற்றும் உகரமும் கெடும். கெட்டா என்ன ஆகும்? எல்லாரும்ங்கிறதுலையும் கெட்டு, ஒற்று கெட்டுது, அப்புறம் உகரம் கெடணும், எல்லாரும் இருக்கணும். நிற்றல் வேண்டும் ரகர புள்ளி, எல்லாருன்னு இருக்கு. அப்புறம் உண்மை நிலையும் இறுதியான தம்மிடை வரும் படற்கை மேன, நடுவுல தம் வரும், எல்லார் தம்மையும் என்று வர வேண்டும் என்று 191வது நூற்பாவில் சொல்லியிருக்கு. அதே போல உயர்தனையாயும் நம்மிடை வருமே என்று 190வது நூற்பாவில் சொல்லியிருக்காரு. அந்த இலக்கணப்படி என்ன ஆகும் என்று கேட்டால், எல்லாருங்கிறது எல்லார் தம்மையும், எல்லீருங்கிறது எல்லீர் நும்மையும் என்று மாறும் என்பது இலக்கணம். அதனால 190, 91வது நூற்பாக்கள்ல உருவியலில் கூறிய இலக்கணம் இதற்கு பொருந்தும். அங்க சொன்னதை இங்க எதுக்கு திரும்ப சொல்லணும் அப்படின்னா, அங்க சொன்னது படற்கை பெயர்கள் முன்னிலை பெயர்களுக்கான இலக்கணம். இங்க சொல்லுவது மகர ஈறு பற்றி இங்க சொல்றார். அதனால என்னவே திரும்ப செய்தியனா அதே விதி, ஆனால் அங்கு சொல்லப்பட்டது இடப்பெயர்களுக்கான புணர்ச்சி. அங்கு உருவு பொருந்துவது. இங்கே உருவை பற்றி பேச்சில்லை. இங்க எதை பற்றி என்றால், இங்கு மகர ஈறு வருகிற போது எப்படி புணர்ச்சி வரும்? எல்லார் தம்மையும், எல்லாரையும் இப்ப சொல்லுகிறோம், அது எல்லார் தம்மையும் சொல்லணும். அதே போல எல்லீர் நும்மையும் என்று சொல்லணும். முன்னால் இருக்கக்கூடிய சொல்லுகிற போது எல்லீர் நும்மையும் என்று சொல்லணும். உயர்தனையாயும் நம்மிடை வருமேன்னார், எல்லார் நம்மையும் என்று வர வேண்டும். அதனால 190, 91வது நூற்பாக்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி மீண்டும் இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது அல்லது கிளப்பின் இயற்கையாகும். அதெல்லாம் மேல சொன்னதெல்லாம் வேற்றுமைக்கு. அல்வழியில வருகிற போது அவை இயல்பாகும். எப்படி? எல்லாரும் வந்தனர், எல்லார் தம்மையும், அந்த தம் நம் என்ற சாரியைகள்லாம் வந்தது போல இங்க வரல. எல்லாரும் வந்தனர், எல்லீரும் சென்றீர் என்று அல்வழியில வருகிற போது இப்படி வரும். வேற்றுமை உருவுகளோடு சேர்கிற போது தம் நம்மெல்லாம் வரும். வேற்றுமை உருவு அல்லாத அல்வழியில வருகிற போது அப்படி இயல்பா வரும். எல்லாரும் வந்தனர், எல்லீரும் சென்றீர்கள் என்று வரும். அடுத்தது இந்த எல்லாம்ங்கிற பெயருக்கு சொல்றார். அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் அல்வழியிலையும் வேற்றுமையிலையும் எல்லாம் எனும் பெயர் உருவியல் நிலையும். உருவியல்ல கூறுமாறு இருக்கும். என்ன அங்க? வேற்றுமையல் வழி சாரியை நிலையாது. அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லாம் எனும் பெயர் உருவியல் நிலையும். எல்லாம் என்னும் அங்க என்ன சொல்லியிருக்கார்? 189வது நூற்பாவில சொன்னது போல வற்றுச்சாரியை பொருந்தும் அங்க சொல்லியிருக்கிறார். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், வற்றுச்சாரிங்கிறது உண்மையிலே அற்றுதான் வற்றாயிருக்கு. பிரிக்கும் போது வற்றுன்னு பிரிச்சுட்டாங்க. அதனால வற்று என்பது ஒரு சாரியை. அங்க இலக்கணம் சொல்லுகிற போது எல்லாம் என்ற அந்த மகர ஈற்று பெயர்
வற்று என்ற சாரியை பெறும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் அகரிநிலை வருகிற போது எல்லாவற்றையும், எல்லாம் எனும் பெயர் உருவியல் நிலையும், எல்லாம் எனும் பெயர் உருவியல் நிலை. உருவியல்ல கூறியவாறு வற்றுச்சாரியை பொருந்தும். வேற்றுமையில் வழி சாரியை நிலையாது. வேற்றுமை இல்லாத இடத்துல சாரியை வருவது இல்லை. வேற்றுமை அல்லாத இடத்துல, அதாவது அல்வழியில சாரியை நிலையாது என்று காட்டினார். உண்மை நிலையும் இறுதியான என்று காட்டினார். அதனால எப்படி வரும்? எல்லாவற்றையும். அங்க இந்த தம் நம் எல்லாம் வர்றதில்லை, எல்லாவற்றையும். அந்த தான் உண்மை நிலையும் இறுதியானன்னு சொல்லியிருக்காரு. தான் இறுதியில நிற்கும் என்று காட்டினார். உயர்திணையாயும் நம்மிடை வருமேன்னு முதல்ல பார்த்தோம். அங்கு எல்லார் நம்மையும் என்று அங்க வர வேண்டும். அவ்வாறு இந்த எல்லாம் எனும் பெயர் எவ்வாறு உருவியல்ல வந்தவாறு உணரும் என்று காட்டினார். அடுத்தது நெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. எல்லாம் கிளம்பிற்று அப்படின்னு வந்தா, எல்லாம் கிளம்பிற்றுன்னா அல்வழி, எல்லாம் கிளம்பிற்றுன்னு எல்லாம் கிளம்பிற்றுன்னு ஒண்ணு இங்கு வரணும். எல்லாம் கிளம்பிற்று. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்ட வேண்டும் என்றால் வள்ளற் பெருமான் சொல்லுகிற போது எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையை ஏத்து அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் செயல் கூடும் இஞ்சின்னு வரணும். எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை அம்பலத்தே. அதனால வள்ளலார் இவ்வாறு வள்ளற் பெருமான் பெரிய இலக்கண புலவர். அந்த காலத்துல பெரிய வாதங்கள் எல்லாம் கலந்து கொண்டு தன்னுடைய இலக்கண பேராற்றலை அவர் நிறுவி இருக்கிறார். அவர் பல வகையில ஒரு பெரிய புரட்சியாளர், பெரிய கல்வியாளர் என்பதையெல்லாம் அதற்கெல்லாம் நிறைய சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. எழுதப்படாத ஒரு சான்றை உங்களுக்கு ஒரு செய்திக்காக நான் அந்த இடத்துல சொல்லுகிறேன். தொழுவூர் வேலாயுத முதலியார் என்பவருடைய தலைமை மாணாக்கர் சொன்ன செய்தி இது. ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்த நிலையில் வரிதான நெற்றியோடு, திலகம் வைக்காத நெற்றியோடு சென்ற போது, கையில் குழந்தையோடு போய் நிற்கிறார். வள்ளற் பெருமானை பார்த்து வணங்குகிற போது, ஏன் நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொள்ளவில்லை என்று கேட்கிறார். என்ன சாமி இப்படி கேட்குறீங்க? என் கணவர் இறந்து போயிட்டாரு, அதனால நான் அந்த கணவன் உனக்கு கொடுத்த இந்த குழந்தையை வைத்திருக்கிறாய் அல்லவா, அதுபோல அவன் வைத்த அந்த பொட்டை ஏன் நீ நீக்க வேண்டும்? அதையும் நீ வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய சீர்திருத்தம். இந்த காலத்துல சாதாரணமா படலாம். ஆனால் வள்ளற் பெருமான் போன்ற ஒரு பெரிய புரட்சியாளர் அந்த காலத்திலேயே இவ்வாறு கைமை என்பது இப்படியெல்லாம் தங்களை இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடியது இல்லை. அவர்கள் இதற்கு உரியவர்கள், எல்லா மங்களங்களுக்கும் உரியவர்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே கணவன் இறந்து போய்விட்டான் என்பதற்காக ஒரு பெண்ணை இப்படி ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொடியது. சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்று அந்த கருத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அவர் அவருடைய தலைமை மாணவர். ஆகவே அந்த செய்தி சரியானது. அதனால அவ்வாறு பார்த்தோம். அடுத்தது இந்த எல்லாம் எல்லாருமே தொடர்ந்து பார்க்கிறோம். உயர்நிலையாயின் உருவியல் நிலையும். உயர்தனையாயின் இங்க ஒரு சுவையான செய்தி சொல்லுகிறேன். உயர்தனையாக இருந்தால் உருவு எல்ல கூறியவாறு நம் தம் என்ற அந்த சொற்கள் வரும். உயர்தனையாயின் நம்மிடை வருமே நாங்கள் சொல்லியிருக்காரு 190வது நூற்பாவில் அதே செய்தியை தான் சொல்றாரு. உயர்தனையாக இருந்தால் மகரையீற்றுல எல்லா நம்கையும், எல்லா நங்கையும், எல்லார் கையும் அர்த்தம் என்பது பொருள். எல்லார் கையும், எல்லார் கையிலையும் சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லுவான். இந்த கையில சொல்றதுங்கிறது பாருங்க, அது ஒரு டயலெக்ட், வழக்கு மொழி. அவன் கையில சொல்லிட்டியா அப்படின்னா அவன் இடத்துன்னு பொருள். அது என்ன கையில வந்ததுன்னா அது 7ஆம் பெற்ற உருவு. கை, கால், இடம், வந்த கால்னு வந்த இடத்து, அதெல்லாம் 7ஆம் பெற்ற உருவு. இடப்பொருளை குறித்து 7ஆம் பெற்ற உருவு. எல்லார் செவியும் அப்படின்னா எல்லா நெஞ்செவியும், எல்லா நங்கையும் அப்படின்னு. நம் கை,
எல்லா நம் கையில், நம்முடைய எல்லா கையிலையும் பொருள் அவ்வாறு வர வேண்டும். சரி, அவன் கையிலங்கிறது வடக்கு மொழி. அடுத்தது நும் என் ஒரு பெயர் மெல்லெடுத்து மிகுமே. நும் என்ற ஒரு பெயர், அது முன்னிலை பன்மை இடப்பெயர். அது நீவிர் என்பதனுடைய திரிவு, அதை பின்னாடி பார்க்க போறோம். இப்ப நீவிர் என்பது உருவு ஏற்றால் நும், அதாவது நுமது என்று ஆகும். ஆறாம் வேற்றலின் உருவை ஏற்கின்ற போது அது நும் என்று வர வேண்டும். நீவிர் நீயிர் என்பன நும் என்று திரியும். உருவு பொருண்மை ஏற்கின்ற போது அவ்வாறு மாறும். நும் என் ஒரு பெயர், அந்த நும் என்பது மற்ற சொற்களோடு சேருகிற போது மெல்லெடுத்து மிகும். நும் கூட்டல் கை அப்படின்னா மகர ஈட்டுல நும், அது கை செவி தலை புறம் என்று வருகிற போது காசா தாப்பா, கை தலை செவி புறம். நும் கூட்டல் கை, நுங்கை நுஞ்செவி நுந்தலை, அவ்வாறு கை செவி தலை புறம் நும்புறம் என்று காசா தாப்பா வருகிற போது அவ்வாறு வரும். இந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்லுகிறேன், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது எழுதியாவது வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒற்றுமிகுகின்ற இலக்கணம்ங்கிறது எங்க வரும் அப்படின்னா, இலக்கண நூல்கள்ல இத சரியா எழுதியிருக்கணும். நிலைமொழி வருமொழின்னு ரெண்டு சொற்களை பார்த்தோம். நிலைமொழின்னு நிற்கக்கூடிய சொல், வருமொழின்னு அதோடு வந்து சேரக்கூடிய சொல். இங்க சேரக்கூடிய சொல்லுல முதல்ல எந்த எழுத்து இருக்கும்ங்கிறது தான் ஒரு வினா. இந்த வினாவுக்கு விடையாக நீங்கள் இப்போது இதனை குறித்துக் கொள்ளுங்கள். வல்லெழுத்துக்கள்ல கா ச ட த ப ர 6 எழுத்துக்கள்ல த ரா இந்த ரெண்டும் ஒரு சொல்லுக்கு முதல்ல வராது. த ரான்னு வராது. டயருங்கிறதெல்லாம் அப்படி எல்லாம் தமிழ்ல கிடையாது. அதனால 4 எழுத்து வல்லெழுத்துக்கள்ல. மெல்லெழுத்துகள்ல 6 எழுத்துக்கள்ல வராது. ஞா வரும். ஞானம் ஞமலி ஞா வரும். தன்னகரம், அதாவது 3 சுழின்னு சொல்லுவாங்களே, அப்படி சொல்லக்கூடாது. தன்னகரம் அதுவும் வராது. வரும். நமது நம்மூர் நா வரும். மா வரும். மலை என்று வரும். இதனால என்னென்ன வரும்? மா இந்த 3 எழுத்துகள் வரும். மற்ற எழுத்துகள் வரவில்லை. இப்ப வல்லெழுத்துகள்ல 4, மெல்லெழுத்துகள்ல அதுல 3 எழுத்துகள் வரும். ஆக 4, 3, 7. இட எழுத்துகள்ல யா வா 2 தான். யா ரா லா வா லா லா அப்படிங்கிறதுல 2 எழுத்துகள் யாவும் வாவும் வரும். ஆக 4, 3, 7, 2 9 எழுத்துகள் தான் சொல்லுக்கு முதல்ல வருங்கிறத முன்னாலே பார்த்திருக்கிறோம். இப்ப நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆகவே 4, 3, 7, 2 9 எழுத்துகள் சொல்லுக்கு முதலில் வருவன. அவற்றுள் 4 வல்லெழுத்துகள், 3 மெல்லெழுத்துகள், 2 இடையெழுத்துகள். இதை நினைவில் எப்பொழுதும் வச்சுங்க, எந்த பிழையும் வராது. அவ்வாறு வருகிற போது நுங்கை நுஞ்சவி நுங்கலை இதெல்லாம் வல்லெழுத்துகளுக்கே காட்டிட்டோம். அதே போல மற்ற எழுத்துக்களுக்கும் காட்டலாம். சரி, நும் அப்படின்னா என்ன பொருள்? இப்பெல்லாம் இந்த நும்ங்கிறது வழக்கில் இல்லை. என்ன அதுக்கு பதிலாக வழக்கில் இருக்குன்னா உம்முன்னு இருக்கு. உங்கள்ங்கிறோம். உங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுகிறோம். அதை எப்படி பழந்தமிழ்ல சொல்லியிருக்கிறாங்க? நும் இல்லத்தில், நும் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நின் என்பதனுடைய பன்மை. நின் என்பது ஒருமை. உன்னுடைய, இப்ப உன்னுடையன்னு சொல்றோம். நின் என்பது ஒருமை, நும் என்பது பன்மை. இப்போ ஒரு பாட்டுல ஒரு இடம் சொல்றேன், நல்ல அருமையான இடம்.
தீதில் வரவாகுக திருநின் வரவு. பின்னாடகான ஒரு செய்யுளை எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க. சூர்பனக வருகிறா. அப்படி வருகிற போது ராமன் அவளை பார்க்கிறான். இவ்வளவு அழகா ஒரு பெண் வருகிறாளே அப்படின்னு சொன்னாலும் அவளுடைய அந்த மயக்குகின்ற அந்த கவர்ச்சி சரியானவள் இல்லை என்ற அந்த உள்ள குறிப்பு அவனிடத்து தோன்றுகிறது. அதனால அவன் சும்மா நம்ம சொல்லுகிறவங்கள வீட்டுக்கு வரவங்கள நல்வரவு அப்படின்னு சொல்றோம். நல்வரவு அப்படின்னு சொல்றோம். அதுபோல ராமன் சொல்லுகிறான் அவளை பார்த்து, தீதில் வரவாகுக, கெட்டதில்லாத நல்ல வரவாகட்டும்ங்கிறான். நல்ல வரவுன்னு சொல்லல, தீது இல்லாத வரவாகுக திரு நின் வரவு. அதான் நின் வரவுன்னா முன்னிலை ஒருமை. தீதில் வரவாகுக திருநின் வரவு. சேயோய் போத உளது எம்முளையோர் புண்ணியம் என்றோ. நீங்க பெரிய புண்ணியம்தான் அப்படின்னு பாராட்டி சொல்லிட்டு கேட்கிறான். அருமையான ஒரு பகுதி இது. ஏது பதி யாது பெயர் யாவர் உறவு. மூன்றே வினாவில எல்லாமே அடங்கி போச்சு. கட்டுரை எழுதுகிறவர்கள் இதையும் அந்த கண்ணகியை பாண்டியன் கேட்பதும், யார் நீ யாரையோ மடக்கொடியோய் அப்படின்னு கேட்பதையும் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க யாருன்னு சாதாரணமா கேட்கறத இலக்கியத்துல எப்படி எல்லாம் இடம்பெறுகிறது பாருங்க. ஏது பதி ஊர் என்ன, யாது பெயர் பேர் என்ன, அடுத்தது யாவர் உறவு, யார் உங்களுக்கு சொந்தம், இதுல எல்லாமே அடங்கிடுச்சு. யார் நீங்க அப்படின்னு இப்ப நம்ம கேட்கிறோம். அந்த காலத்துல எவ்வளவு விவரமா கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதற்கு இவள் ஒரு வகையாக விடை சொல்லுகிறாள், அனுமன் வேறு வகையாக விடை சொல்லுகிறாள். அஞ்சனைக்கு காற்றின் மைந்தன் நாமமும் அனுமன் என்பேன்மா. அருமையான, அதனால்தான் சொல்லி செல்வன்மா. அதனால இவ்வாறெல்லாம் வருவது இடப்பெயர்கள் இப்படித்தான் வரும். புரோணம், அதாவது நீ என்பது நின் என்று ஆயிற்று. உருவு ஏற்ற நிலையில நின் என்று ஆயிற்று. அது பன்மையாக வருகிற போது நும் என்று ஆகும். நும் கூட்டல் கை நுங்கை, நும் செவி நின் செவி என்று வர வேண்டும். சரி, அடுத்தது அந்த நும் என்பது அல்வடியில். இப்ப நுங்கைங்கிறது வேற்றுமை. நுமது கை அது ஆறாம் வேற்றுமை. நும் செவி நுமது செவி ஆறாம் வேற்றுமை. இப்ப அல்வடியில பார்க்க போறோம். அல்லதன் மருங்கில் சொல்லும் காலை ஊக்கட நின்ற மெய்யின் ஈ வர உகரம் கெட்டு போக. நின்ற மெய்யின் மீது ஈ வர அப்படின்னா நுங்கிறதுல உகரம் போச்சுன்னா இந்து மட்டும் இருக்கும். அதுல ஈ பொருந்தினால் நீ என்று ஆகும். இடையிலே ஈ நிலை பெற ஈ இடைநிலையில் நீ கூட்டல் ஈ என்றாகி பிறகு இறுதியிலே ரகரமை நிற்கும். நிற்றல் வேண்டும் புள்ளியுடன் நீர்னு ஆகும். இந்த நும் என்பது நீர் என்று ஆகுனார். இந்த இடத்துல ஒரு இன்றியமையாத குறிப்பை சொல்லி வைக்கிறேன். இது இப்படி ஆகாது. இலக்கணம் சொல்றாருன்னா அவர் சொல்லுவதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இது உண்மையிலே நீர் என்ற பெயர் தான் உருவேற்ற நிலையில நும் என்று ஆகும். ஆனா இது ரிவர்ஸ்ல அடிக்கிறார் இவர். நும் என்பது நீர் என்று ஆகும் அப்படின்னாரு. அந்த இடத்துல எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், இதனை நும் என்ற உருவையற்ற வடிவமானது நீர் என்பதிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லணும். நும் என்ற உருவையற்ற வடிவமானது நீர் என்ற முன்னிலை பன்மை இடப்பெயரினுடைய திரிவு என்பதனை அவர் இவ்வாறு சொல்லுகிறார் என்று கொள்ள வேண்டும். நிற்றல் வேண்டும் புள்ளி. அல்லதன் மருங்கின் சொல்லும் கால இது அல்வழியில இவ்வாறு வரும். நீர் எங்கு சென்றீர் எங்கு சென்றீர் அப்படின்னு கேட்கிற போது இந்த நீர் என்பது நும் என்பதனுடைய பிரிவு என்று சொன்னாலும் கூட இது உண்மையில் நீர் என்பதே நும் என்று தெரிந்தது என்று கொள்ள வேண்டும். அது வேற வகையாக அவர் பார்க்கிறார். அங்கிருந்து பார்க்கிறார். சென்னை, அதாவது தஞ்சையிலிருந்து சென்னை என்றும் பார்ப்பது ஒரு மரபு. சென்னையிலிருந்து தஞ்சைன்னு பார்க்கலாம். அது மாதிரி அவர் பார்த்து அவர் சொல்றார் நீர்.
நுண் என்பது நீர் என தெரிந்தது என்று சொல்லுகிறார். அடுத்தது மகர இறுதி தொழிற்பெயர். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. தொழிற்பெயர் என்பது ஆடுதல், பாடுதல், கேட்டல், மகிழ்தல், உண்ணுதல், உறங்குதல், எழுதுதல், எண்ணுதல் என்றெல்லாம் வந்தால் அதனை தொழிற்பெயர் என்று எழுதுதல் வேண்டும். அதான் தொழிற்பெயர். தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இல்லை. இந்த நூற்பா எல்லா இடத்துலையும் வரும். எந்த இடத்துல எந்த எழுத்துக்கு சொல்றாருங்கிறத நம்ம வரிசையில பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். மேல மகர ஈற்றுக்கு சொல்லி கொண்டே வருகிறார். அதனால இந்த இடத்துல மகரத்தை இறுதியாக உடைய தொழிற்பெயர், மகர மெய்யை இறுதியாக உடைய தொழிற்பெயருக்கு தான் அந்த இடத்துல பொருந்தும். மகர இறுதி தொழிற்பெயர், தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல அப்படின்னு சொன்னார். அதனால அது என்ன தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர்னா முந்தி தொழிற்பெயருக்கு இலக்கணம் சொல்லியிருக்கப்பா, அங்க பாத்துக்காங்கிற. எங்க சொல்லியிருக்கிறாரு? அங்க பார்க்கணும். இப்ப நகாரை ஒற்றிய தொழிற்பெயர் முன்னர் அல்லது கிடப்பினும் வேற்றுமை கண்ணும் வல்லெழுத்தியின் அவ்வெழுத்து மிகுமேன்னு அங்க சொல்லியிருக்கிறார். அது நகர ஈற்றுக்கு சொல்லிய இது போலவே இந்த மகர ஈற்றுக்கும் பொருந்தும் என்று சொல்லுகிறார். அங்க உகரம் வரும் என்றும் சொல்லுகிறார். அதனால உறிஞ்சு என்று வந்தது. அங்க உறிஞ்சுன்னா உறிஞ்சுன்னு அர்த்தம். தொழிற்பெயர்ல உறிஞ்சுதல், உறிஞ்சுதல் என்பது தொழிற்பெயர். உறிஞ்சுதல் என்பது தொழிற்பெயர். அந்த உறிஞ்சுதல் என்பது என்ன ஆகும்? நகாரை ஒற்றிய தொழிற்பெயர் முன்னர் அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண், வேற்றுமையிலையும் சரி அல்வழியிலையும் சரி நல்லெழுத்து வந்தால் உறிஞ்சு, உறிஞ்சு உறிஞ்சு கடிது என்றால் உறிஞ்சு கடிது. உகரமும் மிகும் வல்லெழுத்தும் வரும். உறிஞ்சு கடிது. உறிஞ்சு கடிது என்பது அல்வழி. உறிஞ்சு கடுமை என்பது உறிஞ்சினது கடுமை, அது வேற்றுமை. அதனால அல்வழி வேற்றுமை இரண்டிலும் நகார ஈற்றுக்கு என்ன சொன்னேனோ அதுவே மகார ஈற்றுக்கும் பொருந்தும் என்று சொன்னதுனால எப்படி சொல்லணும்? உருமு கடிது, செம்மு கடிது, செம்மு கடிது, செம்மு செறிது, செம்மு பெரிது என்று சொல்ல வேண்டும். அதனால அவ்வாறு மகர ஈற்றுக்கும் அதுவே பொருந்தும்னாரு. அடுத்தபடியாக இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈமும் கம்மும், ஈமும் கம்மும் உருமின் கிளவியும் 3 சொற்களை எடுத்துக்கிறார். ஈம், கம், உரும், இந்த 3 சொல். ஈம்னா என்ன? அது ஈமச்சடங்கு, இறுதின்னு பொருள். ஈம்னா இறுதி. கம்முன்னா கம்மு தொழில், அதாவது கம்மார் செய்யக்கூடிய தொழில். இரும்பு அடிக்கிறவர்கள், பொன் செய் கம்மார், இரும்பு செய் கம்மார், கம்மாளர், அந்த கம் என்ற சொல். அடுத்தது உரும்னா இடி. உரும்னா இடையினம் போடணும், வல்லினம் போடக்கூடாது. உரும் என்றால் இடி. இந்த 3 சொற்களுக்குரிய இலக்கணத்தை சொல்றாரு. ஏன் இந்த 3 சொற்களுக்கு சொல்றாரு? இவை 3ம் மகரத்தை ஈராக உடைய சொற்கள். இந்த சொற்கள் வருகிற போது ஈமும் கம்மும் உருமின் கிளவியும் ஆமு பெயரும் அவற்றோரன்ன. மேலே சொன்னது போலவே இங்கு உகரம் பெற்று வல்லெழுத்து பெற்று முடியும். எப்படி? ஈமு கடிது, ஈமு கடுமை, உருமு கடிது, உருமு கடுமை என்று வல்லெழுத்து மிகும். வேற்றுமையாயின் ஏனை இரண்டும் தோற்றம் வேண்டும் அக்கன் சாரியை. அதுல வேற்றுமையாக வருகிற போது ஈம் கம் 2 அக்கு என்ற சாரியை பொருந்தும். ஈமக்குடம் கம்மக்குடம் என்று அக்கு சாரியை பொருந்தும் என்று காட்டினார். அதனால இவ்வாறு வருவது சாரியை, அக்கு என்ற சாரி இந்த 2 இருக்கும். அதே போல உரும் என்பதற்கு அங்க விளக்கிட்டாரு. உருமு கடிதுன்னு சொல்றது இல்லை, ஆனா வருகிறது இலக்கியங்கள்ல உருமு கடிது என்று வருகிறது, பின்னாடி வந்தது. அவ்வாறு பார்த்தோம் இது வரையில. அடுத்தது வகாரமிசையும், அடுத்த நூற்பா வகாரமிசையும் மகரம் குறுகும். இந்த மகரமைக்கு தான் சொல்லி கொண்டு வருகிறார். மகரமை பல சொற்கள்ல வருவது.
அது இடப்பெயர்ல வருகிறது, பொருட்பெயர்கள்ல வருகிறது, எண்ணு பெயர்கள்ல வருகிறது. இந்த மகரத்துக்கு அவ்வளவு சொற்கள் நிறைய இருக்கு. சில சமயத்துல அகராதிய பொருட்டுனா சில சொற்களுக்கு ஏராளமான, சில முதல் எழுத்துகளுக்கு ஏராளமான பக்கங்கள் வரும், சில எழுத்துகளுக்கு மிகுந்த பக்கங்கள் வாரா. அதனால அதே போல வகாரம் இசையும் மகாரம் குறுகும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார் என்றால் மொழி மரபுல 52வது நூற்பாவில சொல்லியிருக்காரு. அதே போல நூன் மரபுல 13வது நூற்பாவில சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காருன்னு கேட்டா, கோலும்னு ஒரு சொல் இருக்கு. அது என்ன ஆகுது, சில சமயத்துல போன்முன்னு வரும். ஓ இன் இம், ஓ இன் இம் சேர்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா போலும்னு சொல்லுவது மாதிரி முழுமையாக அந்த மகரம் ஒலிக்கிறது இல்லை. போன் 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 அப்படின்னா மகரம் குறுகும், மகரம் குறுகி ஒலிக்கிறது. அங்க சொல்லிட்டு இப்ப இங்க என்ன சொல்றாரு, வகரம் இசையும் மகரம் குறுகும். வகரம் வருகின்ற போதும், வருமொழியில வகரம் வருகின்ற போதும் மகரம் குறுகும். தரும் கூட்டல் வளவன், நிலம் கூட்டல் வலிது அப்படின்னா நிலவலிது, தரும் வளவன். அந்த இடத்துலையும் மகரம் முழுவதாக ஒலிப்பது இல்லை. தனக்குரிய மாத்திரையில் குறைந்து, ரொம்ப முக்கியமான இடம். தனக்குரிய மாத்திரை எவ்வளவு? மகர மெய்க்கெல்லாம் அரை மாத்திரை, அதற்கும் குறுகும் அப்படின்னு சொன்னா கால் மாத்திரை அளவு ஒலிக்கும் என்பது பொருள். எந்த இடத்துல? தரும்பளவன். நம்ம தான் இப்ப தரும்பளவன் சொல்றோம், அப்படிலாம் சொல்றது இல்லை அந்த காலத்துல. தரும்பளவன் அப்படின்னா இம்மு கால் மாத்திரை தான், பேருக்கு தான். கால் மாத்திரை அளவுக்கு போகக்கூடிய ஒரு எழுத்தை அளந்து சொல்லியிருக்கிறான் பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய நுட்பமான ஒரு இலக்கண ஆசிரியன். எந்த மொழியிலையாவது கால் மாத்திரை அளவுக்கு போகக்கூடிய சொல்லியிருக்கிறாங்களா, எழுத்த சொல்லியிருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. ஒண்ணு சைலண்ட் லெட்டர்மான தவிர எழுத்து கால் மாத்திரை பெறுவது, அரை மாத்திரைக்கும் கீழே ஒலிப்பது என்பதெல்லாம் தொல்காப்பியனே கண்ட இலக்கணம். அதற்கு முன் இருந்த வழக்கம், தொல்காப்பியனுக்கு முன்னிருந்த வழக்கம், அதனை தொல்காப்பியன் ஆவணப்படுத்துகிறான். அதனால அந்த பகுதி வகரம் இசையும் மகரம் குறுகும். இந்த வகரம் இசையும் நாம் பாருங்க, அங்கும் குறுகும்னா ஏற்கனவே குறுகிய இடத்த நான் சொல்லியிருக்கிறேன், 2 இடத்துல போன்ங்கிற இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதனால இங்கும் வகரத்தில் இடத்தும் குறுகும். இந்த உண்மைக்கு அந்த பொருள் வகரத்திடத்தும் பொருந்தும். அடுத்தது நாட்பெயர் கிளவி மேற்கிழந்தன. மேலே கூறியவாறு தான் நாளின் பெயர். இந்த நாளுங்கிறது விண்மீனை குறித்ததுங்க. விண்மீனை குறித்து தான் நாள் பெயர் பெறும். என்ன என்றால் இப்போ வழக்கில் இருக்கு, நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்கறான் அப்படிங்கிறாங்க. நாள் நட்சத்திரம் என்பது ஒரு பன்மொழி. நட்சத்திரம் அயற்சொல். நாள் மீன் என்று சொல்ல வேண்டும். நாள் மீன், கோள் மீன் என்று சொல்லுவது வழக்கம். மகம் என்பது ஒரு நாள் மீன், பரணி என்பது ஒரு நாள் மீன். இந்த நாட்பெயர் கிளவி மேற்கிழந்தன்ன அத்தும் ஆண்மிசை வரைநிலை என்றே ஒற்றுமை கெடுதல் என்பனார் புலவர். இந்த இடத்துல மகம்ங்கிறது தான் நம்ம, பரணிங்கிறத நாம இங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா இங்க நமக்கு மகர ஈற்று நாட்பெயர் தான் வேணும். அப்படி வருகிற போது மகம் என்பது ஆண் என்பதோடு சேர்கிற போது மகத்தார் கொண்டான் அச்சுச்சாரியை இடையிலே பொருந்தும். மகர ஒற்று கெடும், ஒற்றுமை கெடுதல் என்பனார் புலவர். ஒற்று மெய் கெட்டு போய்விடும், மகர ஒற்று கெட்டு போய்விடும், அத்து சாரியை பொருந்தும், ஆண் என்ற உருவு சேரும். மகத்தார் கொண்டான் என்று. மகத்தார் கொண்டான் என்றால் என்ன பொருள்? மக நட்சத்திரத்தன்று அவன் பெற்றுக்கொண்டான் என்று பொருள். மகத்தார் கொண்டான் என்று பொருள். அதனால தொல்காப்பியத்துல சித்திரைக்கு கொண்டான்னு வரும்.
பரணியார் கொண்டான்னு வரும், மகத்தார் கொண்டான் என்று வரும், கார்த்திகேயன்னு வரும். சில மீன்கள் மட்டும் இந்த தொல்காப்பியத்துல அங்கங்கு சொல்லுமாறு உரையில் இடம்பெறும். இங்கு மூலத்துல மகம்னு அவர் சொல்லல, ஆனா மகரை ஈற்று நாள் பெயர்னா மகம்தான், அதனால அதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது நகார இறுதி வல்லெழுத்தியையும் ரகாரமாகும் வேற்றுமை பொருட்கள். இதுவரையில மகர ஈறு சொல்லி கொண்டு வந்தார். இப்ப என்ன பண்றாரு, நகர ஈற்றுக்கு செல்லுகிறார். அது நகார இறுதி வல்லெழுத்தியையும் ரகாரமாகும். பொன் அப்படிங்கிறதுல நகர ஈறு இருக்கு. அந்த நகார ஈறு வருகிற போது வல்லெழுத்து வந்தால் குடம் பூ வல்லெழுத்து, சாடி சா வல்லெழுத்து, காலம் கா வல்லெழுத்து, பா கலிங்கு பா வல்லெழுத்து, இந்த மாதிரி வல்லெழுத்தை முதலாக உடைய சொற்கள் நகாரத்தை இறுதியாக உடைய சொற்களுக்கு முன்னால் வருகிற போது பொன் கூட்டல் குடம், பொற்குடம், பொற்படிங்கு, பொற்சாடி, பொற்காலம். பொற்காலம்ங்கிறது நல்ல எடுத்துக்காட்டு, இப்பவும் இருக்கு. அப்படிதான் யாரும் பொற்காலம்னு தான் சொல்றாங்க, பொன் காலம்னு சொல்றது இல்லை. சிலதெல்லாம் இலக்கணப்படி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த பொற்காலம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. யாரா இருந்தாலும் இது நல்ல பொற்காலம் தான் சொல்லுவாங்களே தவிர பொன்காலம் என்று பிரித்து பேசுவது இல்லை. சில இடங்களில் இலக்கணம் நிலை பெற்று ஆணி அடித்தது போல நின்று விட்டது, அது யாரும் மாற்றுவது இல்லை. அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால நகார இறுதி வரக்கூடிய இடத்தில் வறுமொழியில் வல்லெடுத்து இருந்தால் அது ரகாரமாகும், ரகார ஒற்றாகும். பொற்குடம், பொற்சாடி, பொற்பளிங்கு, பொற்பாவை என்றெல்லாம் வரும். இந்த இடத்துல தகார நகாரம் இருக்குல்ல, நான் 3 சுழின்னு சொல்லிக்கலாம்னா அது வந்தா மண்குடம்ங்கிறது மட்குடம்னு ஆகும்னு அங்க பார்த்துட்டோம். மட்குடம் அப்படின்னு பார்த்தோம். இங்க நகர ஒற்றுக்கு தான் சொல்றாரு, அதாவது ரன்னகரம். இது ரன்னகரம். ரன்னகரம் வந்தால் பொற்குடம் என்று ஆகும், பொற்சாடி என்று ஆகும். சரி, அடுத்தபடியாக ஒரு சில சொற்களுக்கு அவர் சொல்றார். மண்ணும் சின்னும் ஆணும் ஈனும் பின்னும் முன்னும் வினையஞ்சு கிளவியும். வினையஞ்சு கிளவியும்னா வினையச்சா வரின். இப்ப எண்ணி பாருங்கள். மண், சின், ஆண், ஈன், பின், முன், வரின் என்ற 1, 2, 3, 4, 5, 6, 7 சொற்களுக்கு இலக்கணம் சொல்றார். ஒரு நூற்பாவில 7 சொற்களுக்கு இலக்கணம் சொல்றார். என்ன ஆகும்? மேலே சொன்னது போலவே ரகரமாகும். மேலே நகர ஒற்று ரகர ஒற்றாகும் என்று சொன்னது போலவே இங்கும் இந்த 7 சொற்களும் புணருகின்ற காலத்து ரகர ஒற்று பெறும். எப்படி? அது மண் அப்படிங்கிறது மர், அது மற் கொண்கண் தேரே, பூண்டிசிற் கடையும் போகா போகல், மகத்தார் கொண்டான் என்பது போல ஆண், ஆண் என்பது ஆட்கொண்டான், மகத்தார் கொண்டான். வரின் கெடும், வரின் வரிற்கெடும், வரிற்கொள்ளும் என்று வரும். பொருளார் பெற்றது, பொருளான் பெற்றதுங்கிறது பொருளார் பெற்றது என்று வரும். அதுபோல ஆண்கிறதுக்கு என்ன பொருள்? மண்ணும் சின்னும். மண் என்றால் அது அசைச்சொல். சின் என்பது சிறியது என்ற பொருள். ஆண் என்பது அங்கு என்ற பொருள். ஈன் என்பது இங்கு என்ற பொருள். அதே போல ஊன் என்பது உங்கு என்று பொருள். அதனால இந்த சொற்கள் எல்லாம் ரகர ஒற்றை பெறும் என்பது இலக்கணம். அது ஏற்கனவே முன்னே சொன்ன இலக்கணப்படியே. அடுத்த நுட்பா சுட்டு முதல் வரினும் சுட்டு முதல் வயினும். இந்த வயின்கிறது இடம் என்ற பொருள். சுட்டு முதல் வயின் இடம் என்ற பொருளை தந்தாவே 7ஆம் எத்தனை உருவுன்னு பொருள். சுட்டு முதல் வயினும் எகர முதல் வயினும் சுட்டை முதலாக உடைய வயின் என்ற பெயர். அதாவது அவ்வையின் இவ்வையின். எகரத்தை முதலாக உடைய வயின் என்ற பெயர் எவ்வையின். அவ்வையின் இவ்வையின் உவ்வையின் எவ்வையின் என்ற இந்த 4 சொற்களும் அதே போல மேலே சொன்னது போலவே ரகர ஒற்றை பெறும். அவ்வையிற்கொண்டான், இவ்வையிற்கொண்டான், உவ்வையிற்கொண்டான், எவ்வையிற்கொண்டான் என்று
அவையும் இவ்வாறு மாறும் என்று சொன்னார். அது வரையில பார்த்தோம். சில சில சொற்களுக்கு சொல்லி கொண்டு போவதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஒரு மொழியில எத்தனையோ ஆயிரக்கணக்கான சொற்கள் இருந்தாலும் அவற்றுல இந்த புணர்ச்சி விதிக்கு ஒத்த சொற்களை தேர்ந்து எடுத்து நிரல்வர சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த இலக்கணிக்குத்தான் இருந்தது. பின்னால் வந்த இலக்கண ஆசிரியர் எல்லாரும் இப்படி சொற்கள் எல்லா சொற்களுக்கும் சொல்லவில்லை. சில சில சொற்களை காட்டி கொண்டு போவார். ஏறத்தாழ எல்லா சொற்களுக்கும் புணர்ச்சிக்கு ஒத்த சொற்களுக்கு எல்லாவற்றுக்கும் இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெருமை தொல்காப்பியருக்கு உரியதாக இருந்தது. நாம் பெற்ற பெரும் பேரு. நமக்கு கிடைக்கக்கூடிய நூல்கள் முதலாவது நூல். இதுதான் தமிழ்ல முதலாவது நூல்னு சொல்லிடக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய நூல்கள் முதலாவது நூலாகி இந்த தொல்காப்பியம் மொழித்திறத்தின் முட்டறுத்து நம்முடைய கேள்வி அறிவை பெருக்கி நாம் பிழையற எழுதுவதற்கும் பேசுவதற்கும் வழிவகுத்து பெருந்தொண்டு செய்வதனை நாம் அறிகிறோம். இது நாம் பெற்ற செல்வம். இதனை நம்முடைய வழிமுறைக்கு நாம் தொடர்ந்து வழங்குவோமாக என்று கூறி இதுகாரம் கேட்ட அனைவருக்கும், செவி கொடுத்த சிந்தை கொடுத்த அனைவருக்கும், மறுபடியும் இதை எண்ணி பார்க்க போகின்ற அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த வகுப்பில் தொடர்ந்து மற்ற ஈடுகளை பற்றி பார்க்கலாம். வணக்கம், நன்றி.